கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுவோம். கடந்த சில வாரங்களாக யெகோவா ரோஹி என்ற தலைப்பிலே ஒரு தொடர் போதனையை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதை சங்கீதம் 23 நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 23 சங்கீதம் 1 முதல் 6 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த வசனங்களைத்தான் நாம் ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, கடந்த வாரத்திலே எதை பார்த்தோம் என்று சொன்னால், 2ஆம் வசனத்திலே அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்பதை நாம் பார்த்தோம். இதிலே குறிப்பாக தண்ணீரை குறித்து நாம் பார்த்தோம். ஆடுகளுக்கு தண்ணீர் என்பது எவ்வளவு அவசியம் என்பதை நாம் பார்த்தோம். ஆடுகளுடைய சரீரத்தில் எத்தனை சதவீதம் தண்ணீர் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். பிறகு ஆடுகள் தண்ணீரை இழக்கும் போது, தங்களுடைய சரீரத்திலே தண்ணீரின் அளவு குறையும் போது அது எதை தேடி ஓடுகிறது என்பதை நாம் பார்த்தோம். பிறகு மேய்ப்பன் நல்ல மேய்ப்பனாக இல்லை என்றால் இந்த ஆடுகள் எப்படிப்பட்ட தண்ணீரை அது குடித்துவிடும் என்பதை நாம் பார்த்தோம். இந்த மேய்ப்பன் நல்ல மேய்ப்பனாக இல்லை என்று சொன்னால் இது போய் சாக்கடை தண்ணியும் அசுத்தங்கள் நிறைந்த தண்ணியையும் பூச்சிகள் பலவிதமான அசுத்தங்கள் நிறைந்த அப்படிப்பட்ட தண்ணீர் என்ன செஞ்சிடும், இது குடித்து விடும் என்பதை நாம் பார்த்தோம். கவனிங்களே, இதை போலத்தான் நமக்கும் தாகம் இருக்கிறது. அது என்ன தாகம் என்பதை நாம் பார்த்தோம். அது உள்ளான தாகம், ஆத்தும தாகம். அதை நாம் போன வாரத்திலே பார்த்தோம். பிறகு மனுஷனுடைய ஆத்தும தாகம் தீர தண்ணீர் எங்கே இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன் என்று சொன்னார். அப்ப பாருங்க, மனுஷனுடைய ஆத்தும தாகம் தீர தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினிடத்திலே தான் இருக்கிறது. அவர் கொடுக்கிற அந்த ஜீவ தண்ணீர், அதுதான் அந்த உள்ளான பகுதியை, அந்த காலியான பகுதியை, அந்த வெறுமையான பகுதியை நிரப்ப முடியும். அது மட்டுமல்ல, ஆடுகள் எப்படி சாக்கடை தண்ணீரை குடித்து நோய்வாய்ப்பட்டு விடுகிறதோ, இதை போலவே மனுஷனும் பலவிதமான இடங்களுக்கு சென்று இந்த தாகத்தை தீர்த்து கொள்ள பார்க்கிறான் என்பதை நாம் போன வாரத்திலே பார்த்தோம். பிறகு சமாரியா ஸ்திரியை குறித்து நாம் பார்த்தோம். உதாரணத்துக்கு அந்த பெண்ணை எடுத்து நாம் பார்த்தோம். இவர் பாருங்க எப்படி தன்னுடைய ஆத்தும தாகம் தீர தவறான வழியிலே சென்றாள் என்பதை நாம் பார்த்தோம். அதன் பிறகு இயேசுவை இவள் சந்திக்கிறாள். இயேசுவை சந்தித்த பிறகு எவ்வாறு அவளுக்குள்ளே இருந்த அந்த தாகம் தீர்க்கப்பட்டது, அந்த தாகம் அடங்கினது என்பதை நாம் பார்த்தோம். எனவே இயேசு கொடுக்கிற தண்ணீர் என்ன தண்ணீர் என்று சொன்னால், அந்த தண்ணீர் ரட்சிப்பு என்கிற தண்ணீராகும். என்ன தண்ணீர்? ரட்சிப்பு என்கிற தண்ணீர், ஜீவ தண்ணீர். இந்த ரட்சிப்பு என்ற தண்ணீர் தான் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த காலியான இடத்தை நிரப்ப முடியும், அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியும் என்பதை நாம் போன வாரத்திலே பார்த்தோம். சரி, இன்றைக்கு அமர்ந்த தண்ணீரை குறித்து நாம் பார்ப்போம். போன வாரத்திலே இந்த தண்ணீரை குறித்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு இந்த அமர்ந்த தண்ணீர்
தண்ணீரை குறித்து நாம் பார்ப்போம். வாசிக்கிறேன் 2வது வசனத்தை. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். பாருங்க, இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். எங்கே கொண்டு போய் விடுகிறார்? அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்கிறான். கவனிங்களே, ஆடுகளுக்கு அமர்ந்த தண்ணீர் என்பது மிகவும் முக்கியம். ஆடுகள் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் தான் போய் குடிக்கும், தங்களுடைய தாகத்தை அது தீர்த்து கொள்ளும். கவனிங்களே, வேகமாக ரொம்ப ஸ்பீடாக ஓடுகிற தண்ணீரை அது போய் குடிக்காது. இறைச்சல் அதிகமுள்ள தண்ணீரை அது போய் அதன் அண்டையிலே போய் என்ன செய்யாது? அந்த தண்ணீரை அது பருகாது. ஏனென்றால் இதற்கு காரணத்தை ஒருவர் சொல்லுகிறார். முதலாவதாக பார்த்தீர்கள் சொன்னால், ஆடுகளுக்கு இந்த ரோமங்கள் அதிகமாக இருக்கும். ஆடுகளுக்கு முடி ரொம்ப அடர்த்தியா ரொம்ப அதிகமாக இருக்கும். இரண்டாவதாக பார்த்தீர்கள் சொன்னால், ஆட்டினுடைய தோல் ரொம்ப கனமா இருக்கும், ரொம்ப வெயிட்டா இருக்கும். நம்ம தோலை விட அதனுடைய தோல் ரொம்ப வெயிட்டா இருக்கும். எனவே பாருங்க, இந்த ஆடுகள் தண்ணீரில் இறங்கி தண்ணீரை குடிக்கும் போது தவறி உள்ளே விழுந்து அந்த ரோமங்கள் நனைந்து அது பாருங்க வெயிட் ஆகி அப்படியே மூழ்கி போய் விடுமாம். எனவேதான் பாருங்க, ஓடுகிற தண்ணீர் அண்டைக்கு இவைகள் போகாதாம். ஓடுகிற தண்ணீர் அண்டைக்கு இவைகள் போகாதாம். இறைச்சல் உள்ள தண்ணீர்கள் அண்டைக்கு போய் இந்த ஆடுகள் குடிக்காதாம். இறைச்சலை பார்த்தாலே தூரமாக நின்று அப்படியே பயந்து ஓடிவிடும். ஏனென்றால் அந்த தண்ணீரை குடிக்க போய் ஒருவேளை அதுல தவறி விழுந்து தண்ணீர் நம்மை அடித்து கொண்டு போய்விடுமோ என்ற ஒரு பயம் இதற்குள்ளே இருப்பதால் தான் இது வேகமாக ஓடுகிற தண்ணீர் அண்டைக்கு, இறைச்சல் அதிகமுள்ள தண்ணீர் அண்டைக்கு போய் தண்ணீர் என்ன செய்யாதாம்? குடிக்காதாம். ஆனால் அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு, மெதுவாக போகிற தண்ணீர் அண்டைக்கு, சத்தமே இல்லாமல் இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட தண்ணீர் அண்டைக்கு, வேகமில்லாத தண்ணீர் அண்டைக்கு, சீராமல் இருக்கிற தண்ணீர் அண்டைக்கு, அப்படிப்பட்ட இடங்களுக்கு போய் தான் இந்த ஆடுகள் தண்ணீரை குடிக்குமா பாருங்க. எனவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். எப்படிப்பட்ட தண்ணீர் அண்டையில விடுகிறார்? அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். கவனிங்களே, இதை போலத்தான் மனுஷனுக்கும் இந்த அமர்ந்த தண்ணீர் அண்டை என்பது மிகவும் அவசியமானதாக முக்கியமானதாக இருக்கிறது. சரி, அமர்ந்த தண்ணீர் அண்டை என்பது என்ன? இங்கே சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, ஆடுகள் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே தான் போய் என்ன செய்யும்? தண்ணீரை குடிக்கும். மனுஷனுக்கும் இதை போலவே அமர்ந்த தண்ணீர் என்பது மிகவும் அவசியமானதாக முக்கியமானதாக இருக்கிறது. சரி, அமர்ந்த தண்ணீர் அண்டை என்பது என்ன? அமர்ந்த தண்ணீர் அண்டை என்பது என்னவென்று சொன்னால், அதுதான் அவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது, அவருடைய சமூகத்தை குறிக்கிறது. பாருங்க, அங்கே நம்மை அழைத்து கொண்டு போய் என்ன செய்றாராம்? விடுகிறாரா. ஏனென்றால் அங்கேதான் இளைப்பாறுதல் இருக்கிறது, அங்கேதான் சமாதானம் இருக்கிறது, அங்கேதான் பாருங்க நிம்மதி இருக்கிறது, அங்கேதான் ஆறுதல் நமக்கு இருக்கிறது, அங்கேதான் திருப்தி நமக்கு இருக்கிறது, அங்கேதான் நிறைவு நமக்கு இருக்கிறது. எனவேதான் பாருங்க, அவருடைய பிரசன்னத்துக்கு நம்மை அழைத்து கொண்டு போய் விடுகிறார். பாருங்க, இந்த உலகத்துல பலவிதமான இறைச்சல் இருக்கிறது, ஒத்துக்கிறீங்களா? உலகத்துல பலவிதமான இறைச்சல் இருக்குது. சில சமயங்களை பாருங்க சகிக்கவே முடியல, எந்த நேரமும் சத்தம், சத்தம் தான் கேட்குது, மண்டையை குழம்புற மாதிரி, மண்டையில பாருங்க அப்படி உள்ள ஆணி விட்டு குடஞ்ச மாதிரி இருக்குது, அப்படிப்பட்ட சத்தங்கள்லாம் இருக்குது. இந்த ஆடுகள் பாருங்க, அந்த இறைச்சல் நிறைந்த ரொம்ப வேகமாக ஓடக்கூடிய அந்த தண்ணீர் அண்டையில போய் என்ன செய்யாது? குடிக்காது. அமர்ந்த தண்ணீர் அண்டைக்குத்தான் போய் அது என்ன செய்யும்? தண்ணீரை குடிக்கும். பாருங்க,
மனுஷனுக்கும் கூட இந்த அமர்ந்த தண்ணீர் என்பதுதான் மிகவும் முக்கியமானதாக, மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா பலவிதமான இறைச்சல்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, இந்த இறைச்சல்லாம் நீங்கி இவன் என்ன செய்ய வேண்டும்? இளைப்பாற வேண்டும். மனுஷன் பாருங்க, இளைப்பாறுவதை தேடி அலையிறான். எங்க இறைச்சல் இல்லாத இடம் இருக்குது? இறைச்சல் இல்லாத இடம் எங்க இருக்குது? எங்க அமைதியான இடம் இருக்குது? எங்க சந்தோஷம் நிறைந்த இடம் இருக்குது? எங்க நிம்மதியான இடம் இருக்குது? எங்க எனக்கு நிறைவு கிடைக்கும்? எங்க எனக்கு திருப்தி கிடைக்கும் என்று பாருங்க மனுஷன் இன்றைக்கு அலைகிறான். நல்லா கவனிங்க, இந்த உலகத்திலேயே திருப்தியான ஒரு இடம், நிறைவான ஒரு இடம், அமைதியான ஒரு இடம், இளைப்பாறுதல் உள்ள ஒரு இடம், ஆறுதல் இருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும் என்று சொன்னால் அது கர்த்தருடைய பிரசன்னம் மட்டுமே. கர்த்தருடைய பிரசன்னம் மட்டுமே. அங்கதான் மனுஷனுக்கு இளைப்பாறுதல், அங்கேதான் மனுஷனுக்கு திருப்தி, அங்கேதான் மனுஷனுக்கு நிறைவு என்ன செய்கிறது இருக்கிறது. எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? பலவிதமான காரியத்தை சந்திக்கிற உலகத்துல பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான துன்பம் என்னென்னமோ நடக்குது உலகத்துல. ஆனா பாருங்க, எல்லாத்தையும் தூக்கி எறிந்து விட்டு கர்த்தருடைய பிரசன்னத்துல ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பார்த்தா எப்படி இருக்கு பாருங்க. அவ்வளவு பெரிய திருப்தி, அவ்வளவு பெரிய ஒரு நிறைவு, அவ்வளவு பெரிய ஒரு உள்ளத்துல உற்சாகம், ஒரு பெரிய தெம்பு என்ன செய்யறது உள்ளத்துல உண்டாகிறது, ஒரு பெரிய புத்துணர்ச்சியே உள்ளத்துல உண்டாகிறது. அப்ப பாருங்க, மனுஷனுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு அமர்ந்த தண்ணீர் அண்டை எதுவென்று சொன்னால் அது கர்த்தருடைய பிரசன்னம். கர்த்தருடைய பிரசன்னம். பழைய ஏற்பாட்டிலே மோசே என்கிற ஒரு மனுஷனை குறித்து, தேவனுடைய மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனுஷன். இந்த மனுஷன் 40 நாட்கள் இரவும் பகலும் சீனாய் மலையிலே தேவனுடைய பிரசன்னத்திலே அவன் தங்கி வாழ்ந்தான். இரவும் பகலும் சாப்பிடவே இல்லை, பச்சை தண்ணி கூட குடிக்கல. இரவும் பகலுமாக கர்த்தருடைய பிரசன்னத்திலே அவன் தங்கி வாழ்ந்தான் என்பதை நாம் சத்தியவேதத்திலே வாசிக்கிறோம். திருப்பிக் கொள்வோம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 34:4. அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து அதிகாரமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். பாருங்க, இங்கே மோசே 2 கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு சீனாய் மலைக்கு ஏறுகிறான். இஸ்ரவேல் மக்கள் 30 இஸ்ரவேல் மக்கள் வனாந்தரத்தில் தங்கி இருக்கிறார்கள். சீனாய் என்ற அந்த மலையினுடைய அடிவாரத்தில் தங்கி இருக்கிறார்கள். இப்ப மோசே 2 கற்பலகைகளை எடுத்துக்கொண்டு அவன் பாருங்க அந்த கொடுமுடியிலே ஏறி போகிறான். எதற்காக? கர்த்தருடைய பிரசன்னத்திலே தங்கி வாழ்வதற்காக. கர்த்தர் கூப்பிடுறாரு, மோசே நீ புறப்பட்டு வா, என்னுடைய பிரசன்னத்துக்கு வா, என்னுடைய சமூகத்துக்கு வா, அங்க தங்கி நீ வாழ் வா சொல்லி பாருங்க கூப்பிடுறாரு. இவர் பாருங்க போறாரு, சும்மா அப்படியே ஒரு 2 நாள் கூப்பிடுறாரு. 2 நாள் ஏதோ தங்க போறோம் போல, ஏதோ ஒரு நாள் போல, ஏதோ கர்த்தர் சொல்ல விரும்புறாரு போல, நம்ம போயிட்டு வந்துருவோம் போல சொல்லிட்டு போறாரு. போன எத்தனை நாள் ஆயிருச்சு? 40 நாள் ஆயிருச்சு. இரவும் பகலும் ஆயிருச்சு. போய் அவர் சாப்பாடை நினைச்சு பார்க்கவே இல்லை, தண்ணீரை நினைச்சு பார்க்கவே இல்லை, பசியே எடுக்கல. கிட்டத்தட்ட சொல்ல போனா பசியே எடுக்கல. ஏன்னா கர்த்தருடைய பிரசனம் அங்க இருக்கிற அப்படின்னாலே இந்த பசி எடுக்கல. எந்த பசி? இந்த சரீரத்தின் பசி எடுக்கல. அவ்வளவு இன்பமான ஒரு இடம்தான் கர்த்தருடைய பிரசன்னம். வாசிப்போம் இதே அதிகாரத்தில் 28ஆம் அதிகாரம் வசனம், 34ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்கள். அங்கே அவன் அப்பமும் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் 40 நாள் கர்த்தரோடே இருந்தான். எத்தனை நாள் இருந்தான்? 40 நாள். யாரோடு இருந்தான்? கர்த்தரோடு இருந்தான். கர்த்தர் இவனோடு கூட இருந்தார். அப்பம் புசிக்கல, தண்ணீரும் குடிக்கல. அவன் 10 கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகையில் எழுதினான். பாருங்க, கர்த்தருடைய பிரசன்னத்துல தங்கி கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யறான்? அவன் பெற்றுக் கொள்கிறான். அப்ப பாருங்களே, ஆடுகளுக்கு எப்படி இந்த அமர்ந்த தண்ணீர் என்பது மிகவும் முக்கியமோ அவசியமோ, அதை போலவே மனுஷனுக்கு இந்த அமர்ந்த தண்ணீர் என்பது மிகவும் முக்கியம், அவசியம். சரி, அமர்ந்த தண்ணீர் என்பது என்ன? அமர்ந்த தண்ணீர் என்பது மனுஷனுக்கு எதுவென்று சொன்னால் கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சமூகம். அங்கேதான் மனுஷன் இந்த அமர்ந்த தண்ணீரை பெற்றுக் கொள்கிறான், இந்த இளைப்பாறுதலை பெற்றுக் கொள்கிறான், இந்த திருப்தி அடைகிறான். ஒரு பெரிய ஆத்தும திருப்தி அவனுக்குள்ள என்ன செய்கிறது?
உண்டாகிறது. எவ்வளவு வேலை பார்த்தாலும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் அதுல நிறைவு கிடையவே கிடையாது. நான் 10 கோடி ரூபாய் சம்பாதிச்சிட்டேன், எனக்கே மனுஷன் திருப்தி வச்சிருக்கிறானா? யோசிச்சு பாருங்க. 10 கோடி வச்சிருக்க ஆள்கிட்ட அவன் என்ன யோசிப்பான்? இன்னும் 10 கோடி என்ன செய்யணும்? அது நல்லதுதான், ஒரு சைடு இருக்கட்டும். ஆனா அது என்ன செய்யாது? உள்ளத்துல திருப்திய உண்டாக்காது. அது உள்ளத்துல நிறைவை உண்டாக்காது. அது உள்ளத்துல ஒரு இளைப்பாறுதல் என்ன செய்யாது? உண்டாக்காது. கர்த்தருடைய பிரசன்னம் அதுதான் ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்திலையும் திருப்தியையும் நிறைவை என்ன செய்யும்? உண்டாக்கும். ஆமென். அது மட்டுமல்ல, அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போய் விடுகிறார் என்பது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், இது அந்த மேய்ப்பனுடைய பராமரிப்பை குறிக்கிறது. கவனிங்களே, ஒரு நல்ல மேய்ப்பன் ஆடுகளை பார்த்து நீ எங்கேயாவது போய் எதையாவது ஒரு தண்ணீரை நீ குடி என்று அவன் விட்டு விடுவது கிடையவே கிடையாது. அமர்ந்த தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று அலைந்து திரிந்து தேடி கண்டுபிடித்து அங்கே இந்த ஆடுகளை அழைத்து கொண்டு போய் விடுகிறான். அந்த அளவிற்கு அந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளை என்ன செய்யறான்? அவன் பராமரிக்கிறான். என்ன செய்யறான்? பராமரிக்கிறான். அது மட்டுமல்ல, மேய்ப்பனுக்கு தெரியும் நல்ல தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று, அமர்ந்த தண்ணீர் எங்கே இருக்கிறது என்று. பயமில்லாமல் இந்த ஆடுகள் எங்கே குடிக்கும், தாகம் தீர இந்த ஆடுகள் எங்கே குடிக்கும் என்று அந்த இடத்தை அந்த மேய்ப்பன் நன்றாக என்ன செய்திருக்கிறான்? அறிந்து வைத்திருக்கிறான். ஏதோ போகிற வழியில கிடைக்கிற தண்ணீரை குடிப்போம் வா அப்படின்னு என்ன செய்யறது இல்ல. இந்த மேய்ப்பன் ஆடுகளை கூட்டி கொண்டு போறது கிடையாது. அவனுக்கு தெரியும் எந்த திசையில எந்த இடத்துக்கு போனா நல்ல தண்ணி இருக்கும், அமர்ந்த தண்ணீர் இருக்கும். இந்த ஆடுகளை கொண்டு போய் விட்டா நல்ல நிம்மதியாக இளைப்பாறுதலோடு இது குடிக்கும், தாகத்தை தீர்த்து கொள்ளும், பயமில்லாமல் குடிக்கும் என்று இந்த மேய்ப்பனுக்கு நன்றாக தெரியும். எனவேதான் அப்படிப்பட்ட இடங்களுக்கு இந்த ஆடுகளை கொண்டு போய் அவன் என்ன செய்யறான்? குடிக்க விடுகிறான். கவனிங்களே, இதை போலத்தான் நம்முடைய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய வாழ்க்கை எப்படியே இருக்கட்டும் அப்படி என்று அவர் விட்டு விடுவது கிடையாது. ஆமென். எப்படியே போப்பா, நீ எப்படியே நீ வாழ்ந்துக்கப்பா, எப்படியே என்ன பண்ணிக்க, எனக்கு தெரியாது அப்படி என்று இந்த மேய்ப்பன் விட்டு விடுவது கிடையவே கிடையாது. ஏதோ இருக்கட்டும் என்று அவர் விட்டு விடுவது கிடையாது. உன்னால முடிஞ்சத நீ பார்த்துக்க, இனி ஆளை விட்டு என்னை தொந்தரவு பண்ணாத, என்னைய தொந்தரவு பண்ணாத அப்படி என்று அவர் பாருங்க சொல்லுவது கிடையவே கிடையாது. கவனிங்க, நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய இந்த மேய்ப்பன் எப்படி ஆடுகள் எல்லாம் அழைத்து கொண்டு போய் அதற்கு தண்ணீரை காட்டி அமர்ந்த தண்ணீரை கொடுத்து அதை இளைப்பாற பண்ணுகிறானோ, அதை பராமரிக்கிறானோ, அதை போலவே நம்முடைய மேய்ப்பராக இயேசு கிறிஸ்துவும் நம்மை அப்படி விட்டு விடாமல், அப்படி நீ எப்படி வேணா போய்க்கப்பா, உன்னால முடிஞ்சதை நீ பார்த்துக்கப்பா என்று விட்டு விடாமல் பாருங்க நம்மை அழைத்து கொண்டு போய் நம்முடைய தேவைகளை எல்லாம் என்ன செய்கிறார்? அவர் சந்திக்கிறார். எல்லா ரீதிகளிலேயும் நம்முடைய தேவையை என்ன செய்கிறார்? அவர் சந்திக்கிறார். ஆமென். வாசிப்போம். சங்கீதம் 35 சங்கீதம் 27வது வசனம். நம்முடைய தேவைகளை எல்லா ரீதிகளிலேயும் அவர் சந்திக்கிற மேய்ப்பராக இருக்கிறார். நம்மை அப்படி விட்டு விடுகிற மேய்ப்பர் அல்ல, உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ என்று சொல்லுகிற மேய்ப்பர் கிடையாது. நம்முடைய தேவைகள் எல்லாம் எல்லா ரீதிகளிலேயும் அவர் சந்திக்கிற மேய்ப்பராக இருக்கிறார். 27ஆம் வசனம், 35ஆம் சங்கீதம் 27வது வசனம். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு. நம்முடைய தேவன் எதை விரும்புகிறாரா? தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறாராம். எதை விரும்புகிறாராம்? தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறாராம். ஆங்கிலத்திலே ப்ராஸ்பரிட்டி என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல சுகம் என்று தமிழ்ல வருகிறது, ஆங்கிலத்திலே ப்ராஸ்பரிட்டி செழிப்பு என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அதாவது தமது ஊழியக்காரனுடைய செழிப்பை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. செழிப்பை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, செழிப்புனா என்ன? செழிப்புனா என்ன? செழிப்புனா மக்களுக்கு என்ன மனதில் உடனே வருது? பணம் தான் ஞாபகத்துக்கு வருது. செழிப்புனா பணம் தான் ஞாபகத்துக்கு வருது. செழிப்புல அது ஒண்ணு, எது? பணமும் ஒண்ணு.
ஆனா பணம் மட்டும் செழிப்பு கிடையவே கிடையாது. செழிப்பு என்றால் என்னவென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா ரீதிகளிலேயும் நாம் வாழ்ந்து நன்றாக இருப்பது. நாம் வாழ்ந்து எல்லாவற்றிலையும், தொழில, குடும்பத்துல, திருமண உறவுல, திருமண வாழ்க்கையில, எல்லாவற்றிலையுமே நாம் நன்றாக இருப்பது. வியாபாரத்துல, தொழில, படிப்புல, எல்லாவற்றிலையும் வாழ்ந்து நன்றாக இருப்பது. அதுதான் என்னது? செழிப்பு. அப்ப நம்முடைய மேய்ப்பர் எதை விரும்புகிறார்? நாம் எல்லா ரீதிகளிலேயும், எல்லாவற்றிலையும், எல்லா அம்சங்களிலேயும் நாம் நன்றாக இருப்பதைத்தான் அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அந்த மேய்ப்பன் எப்படி இந்த ஆடுகள் அழைத்து கொண்டு போய் அதை பராமரிக்கிறாரோ அதை போலவே நம்முடைய மேய்ப்பராக இயேசு கிறிஸ்துவும் நம்ம என்ன செய்கிறார்? அழைத்து கொண்டு போய் எல்லா ரீதிகளிலேயும் நம்முடைய தேவையை என்ன செய்கிறார்? சந்திக்கிறார். ஆமென். அப்ப பாருங்க இந்த மேய்ப்பர் எப்படிப்பட்ட மேய்ப்பர் என்பதை. இந்த மேய்ப்பர் எப்படிப்பட்ட மேய்ப்பர் என்பதை ஒரு நிமிஷம் நாம் எண்ணி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் எல்லா ரீதிகளிலும் செழிக்க வேண்டும், எல்லா ரீதிகளிலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று இந்த மேய்ப்பர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். அது மட்டும் இல்ல, இந்த ஆடுகள் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் போய் தண்ணீரை குடிப்பதை பார்த்து கவனிங்க, இந்த மேய்ப்பன் அப்படி சந்தோஷப்பட்டு நிற்பானாம் பாருங்க. அடுத்த ஸ்டெப் அதுதான். ஆடுகள் பாருங்க தண்ணீர் குடிக்கிறத பார்த்து இந்த மேய்ப்பன் அப்படி ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த அந்த ஆடுகள் குடிக்கிறத பார்த்து இவன் ரசிச்சுக்கிட்டு நிக்கிறான் ஆளு. ஆடுகள் அது பாருங்க அப்படியே வரிசையா நின்று குடிக்குது. வாய்க்கால்ல ஊத்தி விடுறான் தண்ணீரை. அந்த அமர்ந்த தண்ணியை குடிக்கும் போது இவன் பாருங்க குச்சியை பிடிச்சு நிப்பாட்டு நின்றுகிட்டு அப்படியே அந்த ஆடுகள் குடிக்கிறத பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கான் ஆளு. அப்படியே சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆடுகள் ஓடாமல், அப்படியே அலறாமல், பயப்படாமல் குடிப்பதை பார்த்து அந்த மேய்ப்பன் அப்படியே சந்தோஷப்பட்டு கொண்டு நிற்பான். அப்படி பாருங்க பூரி படைந்து கொண்டு அவன் நிற்பான். என்னுடைய தகப்பனாரும் கூட பாருங்க இப்படி பூரி படைந்ததை நான் சிறு வயதிலே பார்த்திருக்கிறேன். அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆடுகள்லாம் தண்ணி குடிக்கிற பார்த்தா இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆடுகள்லாம் தண்ணியை குடிச்சு அது இளைப்பாறத பார்த்தா இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த ஆடுகள் பாருங்க தண்ணீரை குடித்து இளைப்பாறுவதை பார்த்து இவர் இளைப்பாறுவார் பாருங்க. இவர் சொல்லுவாங்கல்ல, அடையப்பா நல்லா குடிச்சிருச்சா, திருப்தி என்ன செஞ்சிருச்சு. இவர் சொல்ற வார்த்தையை பார்த்தா இவர் என்னமோ தண்ணி குடிச்ச மாதிரி சொல்லுவாரு. அதுதான் பாருங்க அந்த மேய்ப்பனுடைய அந்த ஒரு உள்ளான ஒரு எண்ணம் பாருங்க. அது குடிக்கிறத பார்த்து இவர் என்னமோ போய் அப்படி அண்டாண்டாவா தண்ணி குடிச்ச மாதிரி சொல்லுவார், ஃபீல் பண்ணுவார் பாருங்க. அதுதான் உண்மையான மேய்ப்பன். அதுகள் பாருங்க தண்ணீரை குடித்து இளைப்பாறத பார்த்தா இந்த மேய்ப்பனுக்கு அவ்வளவு பெரிய பூரிப்பு, அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். கவனிங்க, இதை போலத்தான் நம்முடைய மேய்ப்பரும். நம்முடைய மேய்ப்பரும் இதுல பாருங்க சந்தோஷப்படுகிறார், இதிலே ஆனந்தப்படுகிறார், மகிழ்ச்சி அடைகிறார். எதிலே நம்முடைய மேய்ப்பர் சந்தோஷப்படுகிறார்? நாம் தாகம் தீர குடிப்பதை பார்த்து, நாம் சந்தோஷப்படுவதை பார்த்து, நம்மை பாருங்க நமக்கு சந்தோஷத்தை தருவதை அவர் பார்த்து என்ன செய்கிறார்? சந்தோஷப்படுகிறார். நமக்கு பாருங்க நிம்மதியை தருவதிலே, நமக்கு சுகத்தை தருவதிலே அவர் என்ன செய்கிறார்? சந்தோஷப்படுகிறார். அதை பாருங்க நிறைவாய் அளிப்பதிலே அவர் சந்தோஷப்படுகிறார். இந்த மேய்ப்பர் பாருங்க தண்ணி ஊத்துற உடனே அதெல்லாம் போய் குடிக்குது. குடிச்ச உடனே இந்த மேய்ப்பனுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், இந்த மேய்ப்பனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இதை போலதான் பாருங்க நம்முடைய மேய்ப்பரும் நாம் நல்லா வாழ்ந்து சுகமா இருக்கிறத பார்த்தா அவருக்கு பெரிய சந்தோஷம். எத்தனை பேர் வந்து கவனிக்கிறீங்க? இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறத பார்த்து யாரு சந்தோஷப்படுறா? இந்த உலகத்துல எந்த சொந்தக்காரங்க சந்தோஷப்படுறாங்களோ சந்தோஷப்படலையோ எனக்கு விளங்குது. இன்னைக்கு சொந்தக்காரவங்க எல்லாம் பார்த்தா நம்ம நல்லா இருக்கிறத பார்த்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது, அவங்களுக்கு மண்டையே உருளுது. போக போக நல்லா இருக்கிறானே, போக போக செழிப்பா இருக்கிறானே, போக போக ஆள் நல்லா கொலுகுலு ஆயிட்டு போறானே. அன்னைக்கு பார்த்தா எலும்பு தோலுமா இருந்த ஆளு, கஞ்சிக்கு வழி இல்லாத ஆளு, இன்னைக்கு பார்க்கும்போது எப்படி இருக்கிற ஆளு நல்லா இருக்கிறாரு, அவருக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஆனால் நம்முடைய மேய்ப்பரோ நாம் செழிப்பதை பார்த்து, நாம் நன்றாக இருப்பதை பார்த்து, நாம் இளைப்பாறுவதை பார்த்து அவர் பூரிப்படைகிறார், அவர் சந்தோஷப்படுகிறார். ஆமென். வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24 வாசிக்கிறேன். எல்லாரும் கவனிங்கள். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி
பெற்றுக் கொள்வீர்கள். பாருங்க, இங்க சொல்லுகிறார், உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். அப்ப பாருங்க, நாம் நிறைவடைகிறத பார்த்துதான் யார் சந்தோஷப்படுறா? பாருங்க, நாம் நிறைவடையும் பொழுது நாம் சந்தோஷப்படுறோம். நம்ம சந்தோஷப்படுறத பார்த்து யார் சந்தோஷப்படுறா? இந்த மேய்ப்பர் என்ன செய்கிறார்? சந்தோஷப்படுகிறார். நம்ம ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டா முதல்ல சந்தோஷப்படுறா ஒரு யாரு? சத்தமா சொல்லுங்களேன், யாருங்க? எதையாவது ஒண்ணு நீங்க வாங்கினீங்கன்னா, எதையாவது உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா நீங்க சந்தோஷப்படுறீங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம், என் ஜெபத்தை கேட்டிருக்கிறீர், உங்களுடைய நாமத்தினால கேட்டேன், இதை எனக்கு தந்திருக்கிறீர் என்று பாருங்க. நீங்க பூரிப்படைகிறத பார்த்து யாரு பூரிப்படைகிறா? ஆனா மற்றவங்க யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த மேய்ப்பர் எப்படிப்பட்ட மேய்ப்பர் பாருங்க. நம்முடைய மேய்ப்பர் நாம் நிறைவாய் இருப்பதை பார்த்து, நாம் திருப்தி அடைவதை பார்த்து அவர் என்ன செய்கிறார்? சந்தோஷப்படுகிறார். நம்முடைய சந்தோஷம் நிறைவாக வேண்டும். இதுதான் நம்முடைய மேய்ப்பருடைய சந்தோஷமாக இருக்கிறது. நம்முடைய சந்தோஷம் நிறைவாகணும். நம்முடைய சந்தோஷம் நிறைவாகணும். உங்களுக்குள்ள பலவிதமான வேண்டுதலாம் இருக்கலாம். இப்படி ஆயிரணும், அப்படி ஆயிரணும், இது கிடைக்கணும், அது கிடைக்கணும். அது உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அதுதான் அவருக்கே பெரிய சந்தோஷம். அதுதான் பெரிய. நான் ஒரு பெரிய இன்ஜினியர் ஆயிரணும் ஆசைப்படுறேன் பாஸ்டர், இப்படியான படிச்சு பெரிய ஆள வந்துடணும். நீங்க விரும்புறதை விட அவர் என்ன செய்யறாரு? விரும்புறாரு. நீங்க சந்தோஷப்படுறத விட அவரே படுறாரு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஒரு பையன் ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ண வந்தான் பாருங்க, பாஸ்டர். ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்ண வந்திருக்கிறான். அவங்க அம்மா கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. உடனே அவங்க அம்மா சொன்னாங்களா, பாஸ்டர் இவன் வந்து டாக்டர் ஆகணும் வந்து விரும்புறான் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னாங்களா. உடனே இந்த ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கும்போது அந்த பாஸ் சொன்னாரா, ஏன் நீ டாக்டர் முயற்சி பண்ற, ஏன் நீ கமௌண்டர் ஆகக்கூடாது? என்ன புத்தி பாருங்க. பேர்ல பாஸ்டர்ன்ற பேரு, புத்தி எவ்வளவு லோவா இருக்குது பாருங்க, எவ்வளவு கீழே இருக்கு பாரு. அவன் டாக்டர் ஆகணும் பாஸ்டர் ஜெபம் பண்ண வந்து நிக்கிறான். இவர் கேட்கிறாரு, ஏன் நீ கமௌண்டர் ஆகக்கூடாது? நர்ஸ் ஆகணும் கேட்காம விடாம போட்டாரு பாருங்க அவரு. ஏன் நீ நர்ஸ் ஆகக்கூடாது? சீட்டு கிழிச்சு எடுத்து கொடுக்கறதுக்கு கமௌண்டர் புத்தி தான் இருக்குது பாருங்க. சரி, அவன் விரும்புறானே ஆளு, அவனுக்குள்ள இப்படி விருப்பம் இருக்குது. கர்த்தாவே உங்களுடைய விருப்பத்தை என்ன செய்யும்? நிறைவேற்றும். ஏன்னா கர்த்தர் சொல்றாரு இல்லையா, உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி என்ன செய்வீர்கள்? பெற்று கொள்வீர்கள். விளங்குதா? பாருங்க, நம்முடைய சந்தோஷம் நிறைவாகும்படி கர்த்தர் செய்யறாரு. ஆனா சிலருக்கு அப்படிப்பட்ட கிடையவே கிடையாது. ஏன் நீ இப்படி இருக்க கூடாது, ஏன் நீ அப்படி இருக்க கூடாது, ஏன் நீ மேல போகணுமா? என்ன செய்யணும்? மாற்ற வேண்டும். நம்முடைய மேய்ப்பர் யார், அவர் எதை விரும்புகிறார் என்பதை என்ன செய்ய வேண்டும்? நாம் கவனிக்க வேண்டும். நல்ல கவனிங்க. நம்முடைய மேய்ப்பர் எதை விரும்புகிறார்னா, நாம் நன்றாக இருப்பதைத்தான் அவர் விரும்புகிறார். நாம் நன்றாக இருப்பதை பார்த்து அவர் சந்தோஷப்படுகிறார். நாம் நன்றாக இருப்பதை பார்த்து அவர் பூரிப்படைகிறார். பூரிப்பு. அன்னைக்கு ஒரு சொந்தக்காரன் பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க சொல்றாங்க, பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொல்லி அப்படி பூரிச்சு போயிட்டாரு அவர். அப்படியே ஏற்கனவே 2 ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குது, அடுத்து 3வது ஒரு பெண் குழந்தை பிறந்து பெற்றுக்கிட்டாங்க. பெற்றுக்கிட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம். ஆளு ரொம்ப ஊதிட்டாராம். ஒல்லியா தாங்க இருந்தாரு, ஆளு பார்த்து குண்டாயிட்டு யாருன்னா பூரி படைஞ்சிட்டாரு. அதான் சொல்லுவாங்க பூரி படைகிறது. அந்த பெண் பிள்ளை பார்த்த உடனே அவருக்கு பெரிய சந்தோஷம், பூரி படைஞ்சிட்டாரு. சாப்பிடவே கொஞ்ச நேரம் சாப்பிடுறாரு, ஆனா என்ன செய்யறாரு? நல்லா குண்டாயிட்டாரு. அதான் பூரி படைகிறாரு. நல்லா கவனிங்க. இவர் சந்தோஷப்படுறதை விட யார் சந்தோஷப்படுறா? கர்த்தர் செய்யறாரு சந்தோஷம். நம்ம நன்றாக இருப்பதை பார்த்து பூரிப்படைகிற தேவன் நம்முடைய நல்ல மேய்ப்பராக இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார்? அவராக இருக்கிறார். ஆமென். சரி, ரைட். இப்போ இன்னொரு முக்கியமான காரியத்தை நாம் பார்ப்போம். ஆடுகள் தங்களுக்கு தேவையான தண்ணீரை எங்கே இருந்து பெற்றுக் கொள்கிறது? இது ரொம்ப முக்கியம். ஆடுகள் தங்களுக்கு தேவையான தண்ணீரை எங்கே இருந்து பெற்றுக் கொள்கிறது? பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இல்லையா? இந்த ஆடுகள் எங்கே இருந்தெல்லாம் தண்ணீரை பெற்றுக் கொள்கிறது? சொன்ன போன வாரத்துல ஆடுகளுக்கு தண்ணீர் என்பது ரொம்ப முக்கியம். ஆடுகளுடைய சரீரத்தில் 70% தண்ணீர் இருக்கிறது. இந்த தண்ணீரின் அளவு குறையும் பொழுது அது தண்ணீரை தேடி என்ன செய்கிறது? ஓடுகிறது. தண்ணீரை மேய்ப்பன் கொடுக்காத பட்சத்துல அது போய் சாக்கடை தண்ணியை குடிச்சிடும். புழுக்கள் பூச்சிகள் நிறைந்த அசுத்தம் நிறைந்த தண்ணீரை குடிச்சிடும். அப்படி குடிச்சுச்சுன்னா ஆடுகள் நோய்வாய்ப்பட்டு போய்விடும். சில ஆடுகள் அப்படி மரித்தே போய்விடும் என்று சொல்லுகிறார்கள்.
இந்த மேய்ப்பன் நல்ல மேய்ப்பனாக இல்லை என்று சொன்னால், அதை நாம் போன வாரத்தில் பார்த்தோம். இங்கே நாம் இன்றைக்கு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க போகிறது என்னவென்று சொன்னால், ஆடுகள் தங்களுக்கு தேவையான தண்ணீரை எங்கே இருந்து பெற்றுக்கொள்கிறது. ஆடுகள் பாருங்க, தங்களுக்கு தேவையான தண்ணீரை 3 இடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறது. நான் 3 வரிசையை சொல்றேன், பிறகு ஒன்றாக நான் விலைக்கு சொல்கிறேன். இன்னைக்கு ஒன்னதை விலைக்கு சொல்ல போறேன், 3 விலைக்கு சொல்றது டைம் பத்தாது. 3 சொல்றேன், ஃபர்ஸ்ட் 1 மட்டும் விலைக்கு சொல்றேன், பிறகு அடுத்த 2 அடுத்த வாரத்தில் நான் விலைக்கு சொல்கிறேன். ஆடுகள் தங்களுக்கு தேவையான தண்ணீரை 3 இடங்களிலிருந்து பெற்றுக்கொள்கிறது. ஒன்று, டியூ ஆன் த கிராஸ் இன் த ஏர்லி மார்னிங். அதிகாலையில் புல்லுகளின் மேல் வந்து இறங்கி நிற்கக்கூடிய அந்த பனி துளிகள் மூலமாக தண்ணீரை ஆடுகள் பெற்றுக்கொள்கிறது. ஆடுகள் எங்க இருந்து பெற்றுக்கொள்கிறது தண்ணீரை? அதிகாலையில் புல்லுகளின் மேலே அப்படி இறங்கி வந்து நிற்கக்கூடிய அந்த பனி துளிகள் மூலமாக. அந்த புல்லுகள் மேல வந்து பாருங்க, அப்படி பனி துளிகள் வந்து இறங்கி நிற்கும். அப்படியே ரொம்ப ஜில்லுன்னு என்ன செய்யும், நீங்க தொட்டு பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அது தொட்டு பார்த்தா, அது தொட்டு அப்படி நான் முகத்துல வச்சு பார்த்துருக்கிறேன், எடுத்து தொட்டு பார்ப்பேன். அவ்வளவு ஜில்லு இருக்கு தண்ணீர். அந்த தண்ணீர் என்ன செய்யும், அங்கே இருந்து தண்ணீர் என்ன செய்யறது, இந்த ஆடுகள் பெற்றுக்கொள்கிறது. இரண்டாவதாக, ஃப்ரம் டீப் வெல், ஆழமான கிணறுகளில் இருந்து இந்த ஆடுகள் தண்ணீரை பெற்றுக்கொள்கிறது. மூன்றாவதாக, ஃப்ரம் ஸ்பிரிங்ஸ், ப்ரூக்ஸ் அண்ட் வாட்டர் சேனல், நீர் ஊற்றுகளில் இருந்து, ஓடைகளில் இருந்து, நீர் கால்களில் இருந்து, அதாவது தண்ணீர் ஓடைகளில் இருந்து, வாய்க்கால்களில் இருந்து இந்த ஆடுகள் தங்களுக்கு தேவையான தண்ணீரை பெற்றுக்கொள்கிறது. இவைகளிலிருந்து தண்ணீரை குடிக்கிறதாம். ரைட். முதலாவது காரியத்தை நாம் பார்ப்போம். முதலாவதாக பனியை குறித்து நாம் பார்ப்போம். ஆடுகள் பார்த்தீங்கன்னா நாட்கள் கணக்கிலே கிணற்றிலிருந்து தண்ணீரை குடிக்காதான். நாட்கள் கணக்கில் ஆடுகள் இந்த கிணற்றிலிருந்து தண்ணீரை குடிப்பதே கிடையாதாம். குடிக்காமலேயே இந்த ஆடுகள் பல நாட்கள் உயிர் வாழும் என்று சொல்லுகிறார்கள். இதை எண்ணி பார்க்கும்போது பாருங்க, எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். ஆனால் என்ன செய்யறது, வந்து உயிர் வாழ்கிறது. பல நாட்களுக்கு கிணற்றண்டைக்கு அது போறதே கிடையாது, போய் தண்ணீர் அங்கிருந்து பெற்றுக்கொள்கிறதே கிடையாது. ஆனாலும் பாருங்க, இது வந்து உயிர் வாழ்கிறது. எப்படி என்று சொன்னால், பனி காலங்களிலே இந்த ஆடுகள் என்ன பண்ணுமாம், அதிகாலையிலேயே எழுந்து போய் புல்லுகளை மேய ஆரம்பிச்சிருமா. இதை நான் பார்த்திருக்கிறேன். காலையில் 5 மணிக்குள்ள எந்திரிச்சு பார்த்தா, மேய்ப்பன் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அது போய் பாருங்க அப்படி மேய்ந்து கொண்டிருக்கும். அந்த தொழுவத்திலிருந்து எந்திரிச்சு போய் அங்க என்ன செய்யும், இந்த ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும். அதிகாலையிலேயே எழுந்து போய் அந்த புல்லுகளை அது என்ன செய்யும், சாப்பிட்டு கொண்டிருக்கும். கவனிங்க, அப்படி சாப்பிடுகிற வேளையிலே அந்த புல்லுகளிலேயே என்ன இருக்குது, தண்ணீர் இருக்கிறது. அந்த புல்லுகளிலேயே தண்ணீர் இருக்கிறது. அதாவது பனித்துளிகள் அங்கே வந்து இறங்கி இருக்கிறது. கவனிங்களே, இந்த பனித்துளிகள் அருமையான தண்ணீர், நல்ல தண்ணீர், ஆரோக்கியமான தண்ணீர், சுத்தமான தண்ணீர். எனவே பாருங்க, ஆடுகள் தங்களுக்கு தேவையான தண்ணீரை இந்த புல்லுகளில் இறங்கி இருக்கிற அந்த பனி துளிகளிலிருந்து பெற்றுக்கொள்கிறபடினாலே இவைகள் கிணறுகளை தேடி, நீர் ஓடைகளை தேடி செல்லாமலேயே இருக்கிறது. இங்க இருந்து தண்ணீர் கிடைக்கிறதுனால இது எங்க போய் குடிக்க மாட்டேங்குது. இப்ப நீர் ஓடைகளுக்கு போக மாட்டேங்குது. ஆழமான கிணறுகள்ல போய் தண்ணீரை குடிக்கிறது கிடையாது. ஏனென்றால் இதற்கு தேவையான தண்ணீர் எங்க கிடைக்கிறது, இந்த புல்லுகளின் மேல இறங்கி இருக்கக்கூடிய அந்த பனித்துளிகள். இதுக்கு அருமையான தண்ணீராக, சுவையான தண்ணீராக, ருசியான தண்ணீராக, ரொம்ப சுத்தமான தண்ணீராக இருக்கிறபடினாலே இந்த ஆடுகள் அந்த புல்ல மேயும் போதே 2 மிக்சிங் ஆகி கலந்தே சேர்ந்து வாய்க்குள்ள போயிருது. சேர்ந்து தண்ணிக்குள்ள, இந்த வாய்க்குள்ள, சரீரத்துக்குள்ள போயிருது. எனவேதான் பாருங்க, இது வந்து பாருங்க, நாட்கள் கணக்கில் போய் கிணற தேடியோ ஓடைகளை தேடியோ போய் தண்ணீரை தேடி அலைகிறது கிடையாது. அது மட்டுமல்ல, கவனிங்களே, இந்த ரகசியத்தை மேய்ப்பன் நன்றாக அறிந்து வைத்திருக்கபடினாலே மேய்ப்பன் என்ன பண்ணுவானா, ஆடுகளை அதிகாலையிலேயே எழுப்பி விட்டு அவைகளை மேய விட்டுருவானா. அப்படி யாரும் பார்த்திருக்கீங்களா? இந்த கெடை ஆடுன்னு சொல்லுவாங்க. இந்த சில ஆட்கள்லாம் பண்ணைக்கு இருப்பாங்க, ஆடுகளை மேய்க்கிறதுக்கு ஆள் போட்டிருப்பாங்க. அவங்க பாருங்க, ஆடுகளை மேய்த்து கொண்டு போவாங்க. மேய்த்து கொண்டு எங்கேயாவது ஒரு ஊருக்கு போவாங்க.
எங்கேயாவது ஒரு இடத்துல மேய்த்து கொண்டிருப்பாங்க. இப்படி மாச கணக்கில் தான் போய் மேய்த்துட்டு மாச கணக்கில் திருப்பி என்ன செய்வாரு, அந்த ஓனர் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க ஆடுகள்லாம். அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா ஆங்காங்க எங்கேயாவது ஒரு இடத்துல சுத்தியில் வலை மாதிரி கட்டி இந்த ஆடுகள் என்ன செஞ்சிருப்பாங்க, அங்க தங்க வச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆளை நீங்க அப்படிப்பட்ட மேய்ப்பர்கள் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆடுகளை அதிகாலையிலே என்ன செய்வாங்க, எழுப்பி விடுவாங்க. எழுப்பி விட்டு போ மேய், ஏன்னா அங்க என்ன இறங்கி இருக்குது, பனித்துளிகள். உனக்கு பிடிச்ச, உனக்கு விருப்பமான, உனக்கு ரொம்ப ஆசையான தண்ணி வந்து என்ன செய்யுது, இறங்கி நிக்குது. போய் என்ன செய்ய, நல்லா மேய். மேயும் போதே அந்த தண்ணீரும் சேர்ந்து என்ன செய்யறது, சரீரத்துக்குள்ளே செல்கிறது. விளங்குது? பனித்துளிகள் என்றால் இந்த ஆடுகளுக்கு ரொம்பவும் இஷ்டம் என்று இந்த மேய்ப்பனுக்கு நன்றாக தெரியும். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட பனித்துளிகள் பாருங்க நிறைந்த புல்லுகளை சாப்பிட்டால் ஆடுகள் நன்றாக இருக்கும் என்பது இந்த மேய்ப்பனுக்கு நன்றாக தெரியும். மற்ற தண்ணீரை விட இந்த தண்ணீரை குடிச்சு இது வளர்ந்துச்சுன்னா அந்த ஆடு எப்படி இருக்கும், ரொம்ப நன்றாக இருக்கும் என்று இந்த மேய்ப்பனுக்கு தெரியும். எனவேதான் பாருங்க, ஆடுகளை அதிகாலையிலேயே எழுப்பிவிட்டு அவைகளை மேய்ம்படியாக இந்த மேய்ப்பன் நடத்தி செல்கிறான். அது மட்டும் இல்ல, கவனிங்களே, சாயங்கால வேளையிலேயும் பார்த்தீர் என்று சொன்னால் இந்த பணிகள் என்ன செய்ய இறங்கி வந்து நிற்கும். காலையில மாத்திரம் கிடையாது, சாயங்காலம் 6 மணிக்கு என்ன செஞ்சிடும், பணிகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், அப்படியே இறங்க ஆரம்பித்து விடும். எனவே பாருங்க, இந்த மேய்ப்பன் என்ன பண்ணுவானா, அந்த சூரியன், அந்த சந்திரனுடைய வெளிச்சத்திலே, அந்த சந்திரனுடைய வெளிச்சத்துல கொண்டு போய் மேய விடுவானா. அதை யார் பார்த்திருக்குதா? நானும் பார்த்திருக்கிறேன். அப்படியே பாருங்க, நிலாவோட வெளிச்சத்துல இது என்ன செய்யும், ஆடுகள்லாம் போய் மேயும். இந்த நிலா வெளிச்சத்துக்கு அந்த தண்ணீர் பாருங்க அப்படியே கோல்டு கலர்ல மின்னும், கோல்டு கலர்ல அப்படியே ஷைனிங் அடிக்கும். அந்த புல்லுகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப பளபளப்பா தெரியும், நல்ல புல்லுகளா தெரியும். அது பாருங்க, இந்த நிலாவினுடைய வெளிச்சத்துல, இந்த சந்திரனுடைய வெளிச்சத்துல இந்த ஆடுகள் என்ன செய்யும், போய் மேயும். மேய்ப்பனும் கூட அதை மேயும்படியாக என்ன செய்வான், அப்படி நடத்துவான். ஏனென்றால் புல்லை சாப்பிடும் போதே தண்ணீரும் சேர்ந்து என்ன செய்கிறது, சரீரத்துக்குள்ள செல்கிறது. உணவோடு கூட தண்ணீரும் சேர்ந்தே செல்கிறது. இப்படி சாப்பிடுவது ஆடுகளுக்கு ரொம்ப இஷ்டம். எனவேதான் பாருங்க, மேய்ப்பன் இதை அறிந்து வைத்து அதிகாலையிலேயும் சாயங்காலத்திலேயும் ஆடுகளை கொண்டு போய் என்ன செய்யறான், அவன் மேய்க்கிறான். அது மட்டுமல்ல, கவனிங்களே, ஆடுகள் இப்படி உணவுகளை சாப்பிட்டு விட்டு அப்படி கொழுத்து போயிருக்குமா பாருங்க. இந்த மாதிரி புல்ல சாப்பிட்டு இந்த மாதிரி தண்ணீரை குடிச்சு ஆடுகள்லாம் பாத்தீங்கன்னா நல்லா புஷ்டியா, நல்லா கொழுமையாக கொழு கொழுன்னு அப்படியே சாப்பிட்டு நைட்ல இலைப்பாரு தூங்குமா பாருங்க. அவ்வளவு தூக்கம் அதுக்கு. நல்ல தண்ணி கிடைச்சிருக்குது, நல்ல உணவு கிடைச்சிருக்குது, அது ரெண்டும் சேர்ந்து ஒரே இடத்துல கிடைச்சிருக்குது. சாப்பிடும் போது ரெண்டு மிக்சிங் ஆகி சேர்ந்து என்ன செய்யுது, உள்ள போயிருக்கனால அதுக்கு பாருங்க அப்படி நல்லா கொழுத்து போய் அப்படி படுத்து நிம்மதியா தூங்குமா பாருங்க நாடு. அது நிம்மதியா தூங்குற பார்த்தா இவனுக்கு ஒரு பெரிய நிம்மதி, மேய்ப்பனுக்கு பெரிய ஒரு நிம்மதி. இப்படி உணவுகளை மூலமாக ஆடுகளுக்கு பாருங்க ஆரோக்கியம் கிடைக்கிறது. இப்படிப்பட்ட அந்த புல்லுகளையும் இப்படிப்பட்ட தண்ணீரை அது சாப்பிடுவதனாலே என்ன ஆகிறது, ஆடுகளுக்கு பாருங்க ஆரோக்கியமும் சுகமும் பலமும் செழிப்பும் என்ன செய்கிறது, உண்டாகிறது. எத்தனை வழங்குது இது வரைக்கும்? ஆமென். கவனிங்க, இதை போலத்தான் நம்முடைய மேய்ப்பரும் நம்மை நடத்துகிறார். எங்கே நடத்துகிறார் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்குள்ளாகவும் பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாட்டுக்குள்ளாகவும் நம்மை நடத்துகிறார். அந்த புல்லுகள், அந்த பனித்துளிகள் ரெண்டு சேர்ந்து என்ன செய்து உள்ள போகிறது பாருங்க. இதை போலத்தான் நம்முடைய மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மை எங்கே நடத்துகிறார் என்று சொன்னால், தேவனுடைய வார்த்தைக்குள்ளாகவும் பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாட்டுக்குள்ளாகவும் நம்ம என்ன செய்கிறார், நடத்துகிறார். கவனிங்க, ஆடுகளின் மேய்ப்பன் எப்படி அந்த ஆடுகளை நடத்துகிற வேளையிலே அந்த ஆடுகள் புல்லையையும் பனி துளிகளையும் தேடி ஓடி தங்கள் தாகம் தீர்க்கப்பட்டு தங்கள் பசி தீர்க்கப்பட்டு ஆரோக்கியமாகவும் சுகமாகவும் பலனாகவும் செழிப்பாகவும் இருக்கிறதோ, இதை போலவே நம்முடைய மேய்ப்பராகிய இயேசுவும் நம்மை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நடத்துகிறார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை நம்முடைய பசியை தீர்க்கக்கூடியதாக
இருக்கிறது, நம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே பாருங்க, நாமும் தேவனுடைய வார்த்தையை, பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாட்டை நாடி தேட வேண்டும். எதை நாடி தேட வேண்டும்? தேவனுடைய வார்த்தையையும் பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாட்டையும் நாம் நாடி தேட வேண்டும். கவனிங்க, அப்படி தேடி ஓடுகிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கிரியை செய்கிறார். அப்பொழுது நாம் என்ன ஆகிறோம்? திருப்தி அடைகிறோம். என்ன செய்கிறோம்? திருப்தி அடைகிறோம். எனவே நாம் திருப்தி அடைய தேவன் ஒரு வழியை வைத்திருக்கிறார். அது என்ன? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் என்ன செய்கிறார்? நடத்துகிறார். அது மட்டும் இல்ல, இந்த ஆடுகள் எப்படி அதிகாலையில் எழும்பி பனியினால் நனைந்து நிற்கிற அந்த புல்லுகளை விரும்பி சாப்பிடுகிறதோ? நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம். அதான் இப்பதான் விஷயத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த ஆடுகள் எப்படி அதிகாலையில் எழும்பி அந்த பனியினால் நனைந்து நிற்கிற அந்த புல்லுகளை விரும்பி சாப்பிடுகிறதோ, இதை போலவே தான் நாமும் அதிகாலையிலே எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாலையில் எழும்பி கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். லேட்டா எந்திரிக்க கூடாது. லேட்டா எந்திரிக்க கூடாது. சீக்கிரமாக எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டு சந்தோஷமாக இருக்க வேண்டும். பெற்றுக்கொண்டால் நான் சொல்லுகிறேன், அந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த நாள் முழுவதும் சமாதானமாக இருக்கும். அந்த நாள் முழுவதும் நிறைவாக இருக்கும். அந்த நாள் முழுவதும் திருப்தியாக இருக்கும். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கிறீங்க? நீங்க ஒரு நாளைக்கு அதிகாலையில் எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளாம இருங்க, அந்த நாள்ல எப்படி இருக்கும்? என்னத்தை இழந்த மாதிரி இருக்கும். உணர்ந்திருக்கிறீங்களா? என்னடா என்னத்தை இழந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் திரும்பி பார்த்தா, ஓஹோ, நீங்க காலையில் எழும்பி எதை பெற்றுக்கொள்ளல? கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளல. அதனாலதான் உள்ளத்துல நிறைவு இல்லையோ, அதனாலதான் உள்ளத்துல திருப்தி இல்லையோ. எத்தனை அதை உணர்ந்திருக்கிறீங்க? கவனிங்க, அதிகாலையில எழுந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஆடுகள் எப்படி அதிகாலையிலே எழும்பி போய் அந்த புல்லையும் அந்த புல்லுகளின் மேலே இறங்கி இருக்கிற பனித்துளைகளையும் அது பெற்றுக்கொள்ளுகிறதோ, எடுத்துக்கொள்ளுகிறதோ, அதை போலவே நாம் அதிகாலையிலே எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை நாம் உள்ளத்தில் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அமெரிக்காவிலே பாருங்க, ஒரு மேகசின், ஒரு புஸ்தகம் வெளியிடுறாங்க. அந்த புஸ்தகத்துல பாருங்க, ஒரு வாக்கியத்தை அவர்கள் ஒரு நாள் எழுதியிருந்தார்களாம். என்ன அதுல சொல்லப்பட்டிருக்கிறது? சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எழும்பி வேலை செய்தால் சந்தோஷமாக இருக்கும். சீக்கிரமா தூங்கி சீக்கிரமாக எழும்பி வேலை செய்தா, இது சர்ச்சுக்கு போற விசுவாசி எழுதல, அவங்க அமெரிக்காவில் இருக்கிற யாரோ ஒரு மனுஷன் எழுதிக்கிறார், அவ்வளவுதான். சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எழும்பி வேலை செஞ்சா எப்படி இருக்கும்? சந்தோஷமாக. இப்பதான் எனக்கு விளங்குது. இந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா சீக்கிரமே தூங்கிடுவாங்க. சீக்கிரமே தூங்கி 8 மணிக்கெல்லாம் கூட சில பேர் தூங்கிடுவாங்க. நான் பார்த்துருக்கிறேன். எங்க ஊர் கிராமத்துக்கு போவேன், எங்க பாட்டி வீட்டுக்கு போனா 8 மணிக்கு தூங்கிடுவாங்க. சொல்லுவா அவங்க பாசையில, என்னப்பா என்ன நடக்கலையா, இன்னும் தூங்கலையா நீ அப்படி பேசுவாங்க. ஆனா பாருங்க, எந்திரிப்பாங்க. எப்ப எந்திரிப்பாங்க? 3 மணிக்கு எந்திரிச்சு தூக்குவாளி தூக்கிட்டு போயிடுவாங்க. 3 மணிக்கு எழும்பி தூக்குவாளியில சாப்பாடை போட்டுக்கிட்டு, முடிஞ்சா சாப்பாடை கொண்டு போவாங்க. இல்லைன்னா பிள்ளைகிட்ட சொல்லி நீ கொண்டு வா, ஆக்கி ஸ்கூலுக்கு போற முன்னாடி என்ன செஞ்சிரு, சாப்பாடு கொடுத்துட்டு நீ அப்படியே ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்லி இவங்க பாருங்க காலையில இறங்கி எங்க போய் நிற்பாங்க? அப்படி பனி கொட்டிக்கிட்டு அங்க பாருங்க நாத்துக்குள்ள நின்றுகிட்டு இருப்பாங்க. அதுதான் சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு. சீக்கிரமா தூங்கி சீக்கிரமா எழும்புனா. கவனிங்க, காலையில எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டால் அதுதான் பெரிய சந்தோஷமே. அதுதான் பெரிய சந்தோஷமே. எனவே பாருங்க, இந்த ஆடுகளை போல சீக்கிரமாகவே எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேர் அப்படி பெற்றுக்கொள்ள போறீங்க? ஒருவேளை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கலாம், எப்படியோ இருந்திருக்கலாம். நீங்க என்னாச்சு, இனிமேல் காலையில் எழும்பி என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். சில நாள் இருப்பாங்க, காலை எழும்பினோடனே இந்த ஸ்கூல் புத்தகம் தூக்கும் பாருங்க. ஸ்கூல் புத்தகத்தை தான் எங்க வாண்டல சில சமயம் தூக்கம். எங்க வாண்டு ஒன்று இருக்கு பாருங்க. அது ஒரு நாள் பாத்தீங்கன்னா புத்தகத்தை பக்கத்துல வச்சு தூங்க ஆரம்பிச்சிருச்சு.
டாடி நான் என் பக்கத்துல இந்த ஸ்கூல் பேக் கூட நான் காலை எந்திரிச்சு படிக்கணும். எங்களுக்கே ஒன்றும் புரியல. பகல்லையும் படிக்கிற, நைட் 8 மணிக்கு படிக்கிற, நைட்டு தூங்கும்போது பக்கத்துல பேக் இருக்குது, வேணாம ஓரத்தை வச்சுடுவாமா? இல்லைங்க டாடி பக்கத்துல இருக்கட்டும், நான் எந்திரிச்சோன்னே படிக்க, எந்திரிச்சோன்னே புத்தகம் திறக்கணுமாமா அப்படின்ட்டுருச்சு. பாருங்க. ஆனா கவனிங்க, நாம் எழும்பின உடனேயே எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். பிறகுதான் நம்முடைய வேலை என்ன செய்யணும்? செய்ய வேண்டும். முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும், பிறகு வேலை என்ன செய்யணும்? செய்யணும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, முகத்தை பாருங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க, சிரிச்ச முதல்ல சொல்லுங்க. முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள், பிறகு வேலை செய்யுங்கள். முதலாவது உங்களை போசியுங்கள், பிறகு வேலை செய்யுங்கள். முதலாவது யாரை போசிக்கணும்? உங்களை போசிக்கணும். உங்களை போசிங்க, பிறகு என்ன செய்யுங்க? வேலைய செய்யுங்க. எத்தனைக்கு விளங்குச்சு? ஆமென். சரி, அதிகாலை என்பது எதை குறிக்கிறது? அதிகாலையில் எழும்பி நாடுகள் போய் மேய்கிறது. அதிகாலை என்பது எதை குறிக்கிறது? அதிகாலை என்பது முதல் இடத்தை குறிக்கிறது. முதல் இடத்தை நீங்க காலையில் எழும்பினோன்னு எதுக்கு முதல் இடத்தை கொடுக்குறீங்க? அதைத்தான் அது குறிக்கிறது. அதிகாலை என்பது எதை குறிக்கிறது? காலையில் எழும்பின உடனே அம்மா டீ, பல்லு கூட விளக்கிருக்க மாட்டான் சில ஆளு. அம்மா டீ காஃபி குடிச்சாதான் ஐயா பெட்ட விட்டு என்ன செஞ்சிருப்பாரு? எழுந்திருப்பாரு. எழும்பின உடனே எதை தேடுறோம்? ஃபர்ஸ்ட் பிளேஸ், முதலாவது இடத்தை யாருக்கு கொடுக்கிறோம்? எனவே பாருங்க, முதல் இடத்தை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தைக்கு என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபார் காட், ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபார் காட் அண்ட் வேர்ட் ஆஃப் காட். முதலாவது இடம் கர்த்தருக்கு, அவருடைய வார்த்தைக்கு, பிறகுதான் வேலை. பிறகுதான் அது என்ன வேலையா இருக்கட்டுங்க, அது சட்டி பானை வளர்க்கறதா இருக்கட்டும், நாத்து பிடுங்கிறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும், மம்பட்டி பிடிக்கிறதா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், கையெழுத்து போடுறதா கூட இருக்கட்டும், எதா ரெண்டு போட்டோம். முதலாவது எது? கர்த்தர், அவருடைய வார்த்தை. அதை முதலாவது பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது நீங்கள் உங்களை போசியுங்கள், பிறகு வேலை செய்யுங்கள். எழுதுனால எழுதி வச்சுக்கோங்க, எழுதி கூட நல்லா பீரோல ஒட்டி வச்சிருங்க. முதலாவது உங்களை போசியுங்கள், பிறகு என்ன செய்யுங்கள்? வேலை செய்யுங்கள். அதுதான் நல்லது, அதுதான் நல்லது. முதலாவது தேவனுக்கு, அவருடைய வார்த்தைக்கு. ஒரு சில உதாரணங்களை உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்கிறேன். ஆபிரகாம் குறித்து வாசிப்போம். ஆதியாகமம் 19, ஆதியாகமம் 19 27வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்துக்கு போய். விடிய காலத்தில் எழும்பி எங்க போய் நிற்கிறான் ஆபிரகாம்? கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்தில். பகல் நேரத்தில் கர்த்தர் வந்து ஒரு இடத்துல சந்திச்சிருக்கிறார் ஆபிரகாம. இப்ப அதே இடத்துக்கு காலையில் எழும்புனவன் எங்க போய் நிற்கிறான்? எழும்புனவன எங்க போய் நிற்கிறான்? எங்க காண மனைவிய முகத்தை பார்த்துட்டு போவோம். மனைவியுடைய முகத்தை முழிச்சுட்டு, சிலருக்கு அப்படி ஒரு ஐதீகம்லாம் இருக்கும் பாருங்க. மனைவியுடைய முகத்தை முழிச்சுட்டு போவோம், ராசியான முகம். புருஷனுடைய முகத்தை முழிச்சுட்டு போவோம், ராசியான முகம். முதலாவது கர்த்தருடைய முகத்தை என்ன செய்வோம்? பார்ப்போம். மனைவியும் கர்த்தரை தான் பார்க்கணும், புருஷனும் கர்த்தரை தான் பார்க்கணும், பிள்ளைகளும் கர்த்தரை தான் பார்க்க வேண்டும். ஆபிரகாம் பாருங்க, விடிய காலத்துல எழும்பி எங்க போய் நிக்கிறாரு? கர்த்தர் சந்தித்த இடத்துல போய் நிக்கிறார். ஆமென். நாம எங்க போய் நிக்கணும்? காலையில் எழும்பின உடனே நம்ம ரெகுலரா எந்த இடத்துல உட்காந்து ஜெபம் பண்ணுவோம்? ஜெபாரையும் வச்சிருப்போம் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட இடத்துல இங்கதான் ரெகுலரா உட்காந்து ஜெபம் பண்ற ஆட்கள், சில ஆட்கள் இருப்பாங்க. அங்க போய் தான் அவங்க பாருங்க டெய்லி ஜெபம் பண்ணுவாங்க. அங்கேயே ஜெபம் பண்ணி பழகி அந்த இடத்துல போய் என்ன செய்வாங்க? ஜெபம் பண்ணுவாங்க. பாருங்க, அப்படிப்பட்ட இடங்களை நாம் ஏற்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட இடத்துல போய் என்ன செய்வோம்? நாம் ஜெபிக்க வேண்டும். விடிய காலத்தில் எழும்பணும் எங்க போய் நிக்கணும்? கர்த்தருடைய பிரசன்னத்துல நிக்க வேண்டும். வாசிப்போம் மோசேயை குறித்து. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 34:4 வாசிக்கிறேன், கவனிங்கள். அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்து அதிகாலமே, எப்பொழுது? ஆபிரகாமை பற்றி எழுதும்போது விடியற் காலத்திலேயே, இங்க போட்டிருக்கு அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே அவ்விரண்டு கற்பலகைகளையும்
தன் கையில எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். எதுக்கு ஏறினா? கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்வதற்காக. அப்ப அதிகாலையில் நீங்க எதுக்கு எழுந்திருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்வதற்காக. ஏன்? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளேதான் நமக்கு தேவையான ஜீவன் இருக்கிறது, நமக்கு தேவையான சுகம் இருக்கிறது, நமக்கு தேவையான ஆரோக்கியம் இருக்கிறது, நமக்கு தேவையான வாழ்வு இருக்கிறது. எங்க? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே. எனவே நாம் பாருங்க, அதிகாலையில் எழும்பின உடனேயே எதை பெற்றுக் கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே சுகம் இருக்கிறது, ஆரோக்கியம் இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, வளமை வாழ்வு இருக்கிறது. நமக்கு தேவையான சகல விதமான ஆசீர்வாதங்களும் எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே இருக்கிறது. எனவே தான் பாருங்க, அதிகாலையில் எழும்பின உடனே வேற எதையும் தூக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? தூக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். வாசிப்போம் சங்கீதக்காரனை குறித்து, தாவீதை குறித்து. சங்கீதம் 57 8வது வசனம். என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். அதிகாலையில் சங்கீதக்காரனாய் தாவீது இங்க சொல்றாரு, அதிகாலையில் நான் என்ன செய்வேன்? விழித்துக் கொள்வேன். சங்கீதக்காரனாய் தாவீது யாரு? இந்த இடத்துல சொல்லப்பட்ட பிரகாரம் பார்க்கும் பொழுது ஒரு தேசத்தினுடைய படை தளபதி, சவுலுக்கு கீழே இருக்கிறாரு, படை தளபதியா இருக்கிறாரு. எவ்வளவு வேலை இருந்திருக்கும் பாருங்க, யோசித்து பாருங்க. அங்க யுத்தம், இங்க யுத்தம், அங்க பிரச்சனை, இங்க பிரச்சனை, போகணும், அதை போகணும், இங்க என்னமோ பண்ணணும், என்னமோ மண்டை குழம்பும் இல்லையா? ஆனா பாருங்க, அவர் சொல்றாரு, அதிகாலையில் என்ன செய்வேன்? விழித்துக் கொள்வேன். எல்லாம் சொல்லுங்க, அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். அந்த ஆடுகள் எப்படி அதிகாலையில விழித்துக் கொண்டு போய் அந்த பனித்துளியையும் அந்த புள்ளையும் பெற்றுக் கொள்ளுகிறதோ, அதை போல ஒரு தேவனுடைய பிள்ளை அதிகாலையில் எழும்பி கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, கவனிங்களே, நீங்க அதிகாலையில் எழும்பி வாசிச்சு பாருங்களேன், அந்த வசனம் நல்லா விளங்கும். அது அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். ஏன்னா மற்ற சத்தம் எந்த சத்தமும் கேட்காது. பக்கத்து வீட்டு டிவி சத்தம், பக்கத்து வீட்டு ரேடியோ சத்தம், தெருவில் விளையாடுற பிள்ளைங்க சத்தம், எந்த சத்தமும் என்ன செய்யாது? கேட்காது. இந்த சத்தம் நல்லா கேட்கும். எத்தனை விளங்குச்சு? இந்த சத்தம் நல்லா கேட்கும். அப்ப பாருங்க, அதிகாலையில் எழுப்பி இதை பார்க்கும்போது, இதை வாசிக்கும் போது அப்படியே வார்த்தையோடு கூட அந்த வெளிப்பாடும் உள்ளே போகுது. அந்த புல்லோடு சேர்ந்து பனித்துளியும் போற மாதிரி அப்படி இந்த வசனம் விளங்குது. அப்படி பளிச்சுன்னு உள்ளத்துல அடிக்குது, பளிச்சுன்னு உள்ளத்துல அடி. அந்த வார்த்தை அப்படி பிடிச்சுக்கிட்டா என்ன ஆகுது? அப்படி லிப்ட் அப் ஆயிடுறோம் பாருங்க. அப்படி மேல என்ன செஞ்சிடறோம்? எழும்பிடுறோம். அந்த பிரச்சனை ஒண்ணுமுலாம போகுது. அந்த காலத்துல ஒரு பெரிய வெற்றி என்ன செய்யுது? உண்டாகுது. அதிகாலையில் எழும்பி என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, சங்கீதக்காரர் தாவீது சொல்றான், அதிகாலையிலே விழித்துக் கொள்வேன். சரி, எதுக்கு விழித்துக் கொள்வேன்? வாசிப்போம். எதற்காக விழித்துக் கொள்கிறாராம்? தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொள்வதற்காக, தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்வதற்காக இவர் விழித்துக் கொள்கிறாராம். சங்கீதம் 143 சங்கீதம் 8வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். 143:8. அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும், உம்மை நம்பி இருக்கிறேன், நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும், உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். பாருங்க, இங்கே அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் என்று சொல்கிறார். பாருங்க, அதிகாலையில் எழும்பி இந்த தாவீது எதை பெற்றுக் கொள்கிறாரு? கர்த்தருடைய கிருபையை, அந்த நாளுக்குரிய கிருபை என்ன செய்யறாரு? பெற்றுக் கொள்கிறாரு. அது மட்டும் இல்ல, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும். அதிகாலையில் எழும்பி, கர்த்தாவே இன்னைக்கு நான் எங்க போகணும், எங்க போகக்கூடாது, யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது என்பதை தாவீது என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. எத்தனை பேர் அப்படி கேட்டிருக்கிறீங்க? இனிமேல் கேளுங்க. எங்கேயாவது போய் மாட்டிடக்கூடாது ஆண்டவரே, எங்கேயாவது வம்பு தும்புல மாட்டி என் வாழ்க்கையை ஸ்பாயில் ஆகக்கூடாது, என் வாழ்க்கையை கெட்டு ஒன்றுமில்லாமல் போய்விடக் கூடாது. கர்த்தாவே நான் நடக்க வேண்டிய வழி என்ன செய்ய எனக்கு காண்பீங்க. எப்ப கேட்கணும்? மத்தியானம் 1 மணிக்கு எந்திரிச்சு 12 மணிக்கு எந்திரிச்சா? அதிகாலையில் எழும்பி என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா 21, லூக்கா 21:38 வாசிக்கிறேன், கவனிங்கள். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள். அடே அப்பா, எதை கேட்கிறதுக்கு? ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்பதற்கு, அதாவது அவருடைய வார்த்தையை கேட்பதற்கு எப்ப வருவாங்களா?
அதிகாலமே தேவாலயத்துக்கு வருவாங்களா? இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு சர்ச்சுக்கு வாங்கினா எத்தனை வருவாங்க நினைக்கிறீங்க? அமைதி ஆயிட்டீங்க எல்லாரும். ஏற்கனவே ஏன் பாஸ்டர் நீங்க வேற, அதிகாலையில் எந்திரிச்சு வாங்க, ஒரு 40 நாள் ஜெபம் பண்ணலாம், சேர்ந்து வாங்க, காலையில் 5 மணிக்கு எல்லாரும் வாங்கன்னா எத்தனை பேர் வருவாங்க நினைக்கிறீங்க? நீங்களே எல்லாம் யோசிக்கிறீங்க. பாருங்க, இங்கே இந்த ஜனங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலமே தேவாலயத்துக்கு அவரிடத்துக்கு வந்தார்கள். யாரிடத்துக்கு? இயேசுவிடத்திற்கு. அப்ப ஜனங்கள் அதிகாலை வர்றதுக்கு முன்னாடி யாரு போய் அங்க உட்கார்ந்து இருக்கிறா? அவர் போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. இன்னைக்கு ஜனங்கள் 5 மணிக்கு வருவாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு எதை போதிக்கணும்? கர்த்தருடைய வார்த்தையை போதிக்க, என்னுடைய வார்த்தைகள் என்ன செய்ய நான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்ப பாருங்களேன், வசனத்தை கேட்பதற்கு அதிகாலையில் என்ன செய்ய வேண்டும்? எழும்ப வேண்டும். எப்ப எழும்பணும்? அதிகாலையிலே எழும்ப வேண்டும். கவனிங்க, இயேசுவை குறித்து நாம் சத்திய வேதத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அவர் தேவாதி தேவனாக இருக்கிறார். அவர் மனுஷனாக பூமிக்கு வந்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம், மார்க் 1ஆம் அதிகாரம், மார்க் 1:35 வாசிக்கிறேன், கவனிங்கள். அவர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். எப்ப எழுந்தாரு? அதிகாலையில் இருட்டோட எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போறாரு. யாருமே இல்லாத இடத்துக்கு போறாரு. எதுக்கு? ஜெபம் பண்றதுக்கு. போய் என்ன ஜெபம் பண்றாரு? அன்றைக்கு கர்த்தாவே, பிதாவே, இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? யாரெல்லாம் சந்திக்க வேண்டும்? யாரையெல்லாம் சுகமாக்க வேண்டும்? யாரெல்லாம் விடுதலையாக்க வேண்டும்? எந்த கிராமத்துக்கு போனோம், எந்த கிராமத்துக்கு போக கூடாது, எந்த சப்பானியை போய் சுகமாக்கணும், எந்த குருடனை சுகமாக்க வேண்டும், எந்த குஷ்டரோகியை சுத்தமாக்கணும், யாரை எழுப்பி விட வேண்டும், எந்த குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும், பிதாவே எனக்கு சொல்லிக் கொடும், எனக்கு கற்றுக் கொடும் என்று கேட்பதற்காக தான் அதிகாலையிலே எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு இருட்டோடு என்ன செய்கிறார்? போகிறார். இன்றைக்கு நாம் இப்படி இருக்கிறோமா? இதை எண்ணி பார்க்க வேண்டும். இதை நாம் இன்றைக்கு எண்ணி பார்க்க வேண்டும். அதிகாலையில் எழும்பி, கர்த்தாவே இன்றைக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? யாருக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும்? யாரை கிறிஸ்துவுக்குள்ளே நடத்த வேண்டும்? எந்த குடும்பத்தை நான் சந்திக்க வேண்டும்? யாருக்கு இந்த ரட்சிப்பை நான் அறிவிக்க வேண்டும் என்று எத்தனை பேர் கேட்கிறோம்? அதை இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நான் இன்றைக்கு எங்க போகணும், எங்க போகக்கூடாது? நல்லா கவனிங்க. அநேக கிறிஸ்தவர்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் இப்படி கேட்காம போறதுனாலதான் பல பிரச்சனைகளை மாட்டி இன்னைக்கு தவிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் பல பிரச்சனைகளை மாட்டி தவிக்கிறது காரணம் என்ன? கர்த்தத்தை கேட்கறது கிடையவே. அதிகாலையில கேட்கறத விடுங்க, எப்பவுமே கேட்கறது கிடையாது. எப்பவுமே கேட்கறது கிடையாது. நான் உள்ளத்துல பட்டுச்சுன்னா பட்டுன்னு செஞ்சிருவேன். அங்கதான் பிரச்சனையே. உள்ளத்துல பட்டுச்சுன்னா பட்டுன்னு செஞ்சிருவாரு. அதனால பட்டுன்னு உட்காந்துருக்காரு. இப்ப உள்ளத்துல அவர் சொல்றாரு பாருங்க, அப்படியே உள்ளத்துல எது படுத பட்டுன்னு நான் செஞ்சிருவேன். இப்ப பட்டுன்னு உட்காந்துருக்காரு. ஒண்ணும் இல்லாம பட்டுன்னு செய்யக்கூடாது. கர்த்தத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். என்ன செய்யணும்? கர்த்தாவே இன்னைக்கு நான் என்ன பண்ணணும் ஆண்டவர், எங்க போனோம் எனக்கு கற்றுத்தாரும் என்று வேதத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். இங்க போ, இங்க போகாத, இதை செய், இதை செய்யாத, இவரோடு பேசி, இவரோடு பேசாத, இந்த இடத்துல வாயை அடக்கி நில்லு, நீ வாயை மூடிக்கிட்டு கொஞ்சம் நில்லு, பிரச்சனைக்கு தப்பிச்சுக்கிருவ. அப்படி எத்தனை வாழ்ந்துருக்கிறீங்க? சசும் கர்த்தர் சொல்ற, வாயை மூடு, கொஞ்சம் அமைதி நில்லு. நான் சொல்றேன், அந்த இடத்துல சைலண்டா இருந்தாவே கர்த்தர் பெரிய அற்புதம் செய்வார். பார்த்திருக்கீங்களா? ஆமே. எனவே பாருங்க, அதிகாலையிலே எழும்பி என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். இந்த ஆடுகள் எப்படி போய் அந்த அதிகாலையில் எழும்பி அந்த புல்லையும் பனியையும் அது உட்கொள்ளுகிறதோ, அதே போல அதிகாலையில் எழும்பி கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும்? நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரைட், ஒரு சில காரியங்களை வேகம் பார்ப்போம். அதிகாலையில் எழும்பி என்ன செய்ய வேண்டும்? அதிகாலையில் எழும்பி என்ன செய்ய? ஒன்று, ஞானத்தை தேட வேண்டும். எதை தேடணும்? இன்னைக்கு பாருங்க, ஞானம் தான் ரொம்ப முக்கியம். நீதிமொழியில் வாசிக்கிறோம் இல்லையா? ஞானமே முக்கியம். இன்னைக்கு ஏன் சில குடும்பங்கள் உடஞ்சு ஒண்ணுமலாம போச்சு? என்ன இல்ல? ஞானம் இல்ல, புத்தி இல்ல. ஏன் சில பிசினஸ், சில திருமண வாழ்க்கைகள் உடைஞ்சு போச்சு? என்ன இல்ல? ஞானம் இல்ல. எனவேதான் பாருங்க, அதிகாலையில் எழும்பி எதை தேட வேண்டும்? ஞானத்தை தேட வேண்டும். வாசிப்போம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம். சில ஆட்கள் தோற்று போயிடுறாங்க. சில வாலிப பசங்க, வாலிப பிள்ளைங்க தோற்று போயிடுறாங்க, வெற்றி பெற முடியல. ஏன்? என்ன இல்ல? ஞானம் இல்ல. ஞானம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்கள் வெற்றி பெற்றிருப்பார்கள், எத்தனை குடும்பம் நன்றாக இருந்திருக்கும், எத்தனை திருமண வாழ்க்கை இன்றைக்கு சிறந்து விளங்கி இருக்கும்.
எது இருந்தா? ஞானம் இருந்தா. எனவேதான் பாருங்க, அதிகாலையில் எழும்பி என்ன செய்ய வேண்டும் என்றால் ஞானத்தை தேட வேண்டும். நீதிமொழிகள் 8:17, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண் அடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். யாரை கண்டடைவார்கள்? ஞானத்தை. இங்க ஞானம் பேசுது. நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க, யாரு பேசுறா? ஞானம் பேசுது. ஞானம் பேசுது. ஞானம் சொல்லுது, அப்பா அதிகாலையில் எழும்பி என்ன தேடுனா என்ன நீ கண்டுபிடிச்சிடலாம், என்ன நீ என்ன செஞ்சிடலாம், பார்த்திடலாம். சரி, ஞானம் என்றால் யார்? இயேசுதான் ஞானம், ஞானம் தான் இயேசு. இயேசுதான் ஞானம், ஞானம் தான் இயேசு. சரி, இந்த ஞானத்தை இயேசுவை எங்கே பார்க்கலாம்? ஞானத்தை எங்க பார்க்கலாம்? சத்திய வேதத்திலே பார்க்கலாம். சத்திய வேதத்துல பார்க்கலாம். இயேசுவை இங்கே பார்க்கலாம், ஞானத்தை இங்கே என்ன செய்யலாம்? பார்க்கலாம். எனவே பாருங்க, அதிகாலையில் எழும்பி எதை தேடணும்? ஞானத்தை தேடணும். ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும், ஞானத்தை சமதரிக்க வேண்டும், ஞானத்தை சேர்த்து வைக்க வேண்டும். எதற்காக? பிற்காலத்திலே நாம் வெற்றி பெறுவதற்காக. நாளைக்கு காலை எழும்பின உடனே வெற்றி பெறுவதற்காக. அன்றைக்கு காலையில எழும்பி வெளியில போகும் பொழுது ஒவ்வொரு காரியத்திலையும் நன்றாக சிறந்து விளங்குவதற்காக எதை தேட வேண்டும்? ஞானத்தை தேட வேண்டும். இரண்டாவதாக எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எதை செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எதை பெற்றுக்கொள்ளணும்? தேவனை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். வாசிப்போம், பிலிப்பியர் 3:8. பிலிப்பியர் 3:8. அறிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாலையில் எழும்பி எதை பெற்றுக்கொள்ளணும்? அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த அறிவை பெற்றுக்கொள்ளணும்? அதைத்தான் இங்க வாசிக்கிறோம். 3:8. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என்ன செய்கிறேன்? எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். பாருங்க, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. அப்ப காலையில் எழும்பி எதை பெற்றுக்கொள்ளணும்? கிறிஸ்துவை அறிகிற அறிவை என்ன செய்ய வேண்டும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவரை அறிகிற அறிவுக்குள்ளேதான் நமக்கு தேவையான சகல விதமான ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. ஆமென். ரைட். மூன்றாவதாக என்ன பண்ணணும்னா, அதிகாலையில் எழும்பி சத்திய வேதத்தை நல்ல சத்தமா வாசிக்கணும். என்ன செய்யணும்? சத்தமாக நல்லா ரீட் பண்ணணும். சிலவர் 2 நிமிஷம் வாசிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பைபிள காலையில் எந்திரிப்பாங்க, வேகமா ஸ்கூலுக்கு நேராச்சு டக்குன்னு எடுப்பாங்க, சோசிய காரியம் திறப்பான் பாருங்க, அந்த ஏடை டக்குன்னு வேகமா. பார்த்துருக்கீங்களா? ஒரு ஏடு வச்சிருப்பான் வெள்ளையா, பண ஓலையில் செஞ்சு வச்சிருப்பான். டக்குன்னு திறக்கிறது, ஒரு வசனத்தை என்ன செய்யறது? வேகமா வாசிட்டு போயிடுது. 1 நிமிஷத்துல 2 நிமிஷத்துல வாசிக்கிறது, 4 நிமிஷத்துல வாசிக்கிறது. இப்படி வாசிக்க கூடாது. வேதத்தை அதிக நேரம் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க. அதிக நேரம் என்ன செய்ய வேண்டும்? வாசிக்க வேண்டும். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்திலே தியானமா இருக்கிற மனுஷன், அதில் அதிகமாய் நேரத்தை செலவிடுகிற மனுஷன், அவன் தான் என்ன செய்வான்? அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். 100 காரியம் செஞ்சான்னா 100 என்ன செய்யும்? வாய்க்கும். எப்பொழுது? இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன், வாசிக்கிற மனுஷன், அதுல மனதை செலுத்துகிற மனுஷன். அது மட்டுமல்ல, சத்திய வேதத்தை 4ஆவதாக ஆராய்ந்து படிக்க வேண்டும். ஆராய்ந்து. சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கடகடன்னு வாசிட்டே போவாங்க, வேகமா ஓடுவாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க, கட 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 கடன்னு ஓடுவாங்க, அப்படியே ஓடுவாங்க. 10 நிமிஷத்துல 10 அதிகாரத்தை முடிச்சிருவாங்க. அந்த மாதிரி வாசிப்பாங்க. நல்ல கவனிங்க, வேதத்தை ஆராய்ந்து என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. என்ன செய்யுது? என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அப்ப பாருங்க, ஆராய்ந்து என்ன செய்ய வேண்டும்? படிக்க. எத்தனை ஆராய்ந்து படிக்க போறீங்க? கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க.
இந்த வசனம் என்ன சொல்லுது, இந்த வசனத்துக்கு ஒத்த வசனம் வேற எங்க பைபிள்ல இருக்குது, இது என்னதான் சொல்ல வருது, இது எனக்கு இன்னைக்கு என்ன சொல்லுது எனக்கு, அதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து படிக்க வேண்டும். ஆமென். எத்தனை அப்படி படிக்க போறீங்க? ஆமென். முதலாவது உங்களை போசியுங்கள், பிறகு வேலை செய்யுங்கள். முதலாவது உங்களை போசியுங்கள், பிறகு வேலை செய்யுங்கள். சில சமயங்களை பார்த்தீங்கன்னா சத்திய வேதத்தை வாசிக்கும் போது சில காரியங்கள் என்ன செய்யாது, நமக்கு விளங்காது இல்லையா? சில காரியங்கள் விளங்கு, சில காரியங்கள் என்ன செய்யாது, விளங்காது. விளங்காதனால நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை வாசிக்காம என்ன செஞ்சிடறோம், அப்படியே நிறுத்தி விட்டுறோம். என்ன ஒன்னும் புரியல அப்படின்னு பைபிள் என்ன செஞ்சிடறோம், மூடி வைத்து விடுகிறோம். இது தவறு. ஏனென்றால் ஒரு காரியத்தை நீங்கள் பாருங்கள், புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்றால், நல்ல மெய்ப்பன் உங்களுக்குள்ளே என்ன செய்கிறார், இருக்கிறார். நல்ல மெய்ப்பராகி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். இவர் என்ன பண்றாரு, நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறார். சகல சத்தியத்துக்குள்ள என்ன செய்யறாரு, நடத்துகிறார். நமக்கு விளங்காத காரியத்தை விளங்க பண்ணுகிறார். ஆவியானவர் என்ன பண்ணுகிறார், சகல சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்தி அந்த சத்தியங்களை நமக்கு விளங்க பண்ணுகிறார். இதைத்தான் பாருங்க, யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிற சத்திய ஆவியானவர் என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆவியானவர் நம்ம என்ன செய்யறார், சகல சத்தியத்துக்குள்ளுமே நடத்துகிறார். எனவே பாருங்க, உங்களுக்கு ஒண்ணுமே விளங்கலைன்னா நல்லா கவனிங்க, நீங்க தொடர்ந்து வாசிங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியாட்டாலும் பரவாயில்ல, என்ன செய்யணும், தொடர்ந்து வாசிக்கணும். நான் சிறு பையனா இருக்கும்போது எனக்கு ஞாபகம் வருது, ரொம்ப சின்ன பையனா இருப்பேன், ஒரு 7ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு படிப்பேன், அவ்வளவு படிப்பேன். எனக்கு பைபிள் ஒண்ணுமே புரியாது. நான் புதிய ஏற்பாடு ஒண்ணு இருந்துச்சு பாருங்க, எனக்கு ஒண்ணுமே விளங்காது. ஆனா விளங்காட்டு படிப்பேன் பாருங்க. சாயங்காலம் 5 மணி ஆச்சுன்னா உட்காந்து ஒரு மணி நேரம் பைபிள் வாசிக்கணும்னு சொல்லி சின்ன வயசுல உட்காந்து படிப்பேன். அப்படியே கடை ஒன்றும் புரியாட்டாலும் பரவாயில்ல, வாசிக்கிறது, தொடர்ந்து ஒரு மணி நேரம் வாசிக்கிறது. ஆனா இன்னைக்கு என்ன செய்யுது, நல்லா அன்னைக்கு வாசிக்க பாருங்க, திரும்ப வாசிக்க அப்படி என்ன செய்யுது, அது விளங்குகிறது. அப்ப பாருங்க, விளங்கும் போது என்ன ஆகுது தெரியுமா, நமக்குள்ளே ஒரு பலன் உண்டாகிறது. அது விளங்கிச்சுன்னா என்ன உண்டாகும், பலன் உண்டாகும், நமக்குள்ள தெம்பு உண்டாகும், ஒரு பெரிய திருப்தி என்ன செய்யறது அங்கே உண்டாகிறது. அது மட்டும் இல்ல, கவனிங்களே, எல்லா காரியத்தையும் நீங்க பாருங்க விளங்கி கொள்ளாவிட்டாலும் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நீங்கள் வாசித்து பாருங்களேன், உங்களுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி உண்டாகும், ஒரு பெரிய மன நிறைவு என்ன செய்யும். ஒன்னும் வழங்கல, ஆனா வாசிச்சுட்டே இருக்கிறீங்க, அப்படியே வாசிச்சுட்டே இருக்கும்போது என்ன உண்டாகுது, உள்ளத்துல ஒரு திருப்தி உண்டாகுது. அது விளங்காட்டாலும் பரவாயில்ல, என்ன உண்டாகுது, திருப்தி உண்டாகிறது. அப்படி எத்தனை வளர்ந்துருக்கிறீங்க? சில சமயங்களை பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கவனிங்க. குறிப்பாக ஆண்கள் சாப்பிட டேபிள்ல போய் உட்காருவாங்க. அவங்க மனைவி என்ன செய்வாங்க, சாப்பிட கொண்டு வந்து டேபிள்ல வைப்பாங்க. வைக்கும் போது நல்லா சாப்பிடுறாங்க. ஆண்கள் என்ன செய்யறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க. ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறோம், நீங்க அந்த சாப்பாட்டுல, அந்த உணவுல, அந்த குழம்புல, அந்த பொரியல் என்னன்னு வைக்கிறாங்க இல்லையா, அது என்னென்ன கலந்துருக்காங்கன்னு அவருக்கு தெரியும் நினைக்கிறீங்களா? இதுல என்ன மசாலா போட்டிருக்காங்க, மஞ்சள் தூள் போட்டிருக்காங்களா, என்ன போட்டிருக்காங்க தெரியாது. ஆனா என்ன செய்வாங்க, திருப்தியா சாப்பிடுவாங்க. ஆனா ஒண்ணு தெரியும் அவருக்கு, இத சாப்பிட்டா இன்னைக்கு எனக்கு பலன் இருக்குது, என் சரீரத்துக்கு பலன் இருக்குது, இன்னைக்கு இந்த நாள் முழுவதுக்குரிய எல்லா பலனும் எதுல இருக்குது, இந்த சாப்பாட்டுல இருக்குது. அதனால அதுல என்ன இருக்குதோ இல்லையோ, ஆனா என்ன செய்வாங்க, கண்டிப்பாக திருப்தியா சாப்பிடுவாங்க. அதை போலதான் இது உங்களுக்கு விளங்கினாலும் விளங்காட்டாலும் பரவாயில்ல, தொடர்ந்து என்ன செய்யுங்க, வாசிங்க. வாசித்து கொண்டே இருக்கும் பொழுது உள்ளத்துல என்ன உண்டாகும், ஒரு பெரிய தெம்பு உண்டாகும், ஒரு பெரிய பலன் என்ன செய்யும், உண்டாகும். ஆமென். சத்திய வேதத்தை தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும், வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வாசிக்க வாசிக்க உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு பெரிய பலன் செய்யறது உள்ளத்துல உண்டாகிறது. அதை பிற்பாடு என்ன செய்வீர்கள், நீங்கள் உணர்வீர்கள். எனவே பாருங்க, விளங்குற வரைக்கும் என்ன செய்யுங்க, வாசிங்க. எத்தனை அப்படி வாசிக்க போறீங்க, விளங்குற வரைக்கும். அமெரிக்க தேசத்துல ஒரு சபையில ஒரு அம்மா இருந்தாங்களாம் பாருங்க. அந்த அம்மா பாருங்க, அவங்க சபைக்கு வார வாரம் சபைக்கு போவாங்களாம். ஒன்னும் படிக்காத அம்மா, ஒன்னும் படிக்கல, ஒண்ணுமே தெரியாது, பைபிளை வாசித்ததே கிடையாது. ஆராதனைக்கு வார வாரம் சபைக்கு வருவாங்களாம் பாருங்க. வந்து பிரசங்கத்தை கேட்பாங்களாம். பிரசங்கத்தை கேட்கும் போது ரொம்ப உற்சாகமா, ரொம்ப ஆனந்தமா, ரொம்ப துள்ளி குதிச்சு கேட்பாங்களாம். ஆராதனை முடிஞ்ச உடனே நேர பாஸ்டர்ட்ட போவாங்களாம். பாஸ்டர் போவனே, பாஸ்டர் இன்னைக்கு பிரசங்கம் சூப்பர்,
இன்னைக்கு பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கிளப்பிட்டீங்க போங்க, தூள் கிளப்பிட்டீங்க, பிரமாதம், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னே நம்ம சொல்லுவாங்க. ஒவ்வொரு வாரமும் சொல்லுவாங்களாம். இவருக்கு பாருங்க, என்னடா அந்த அம்மா ஒன்றும் படிக்காதம்மா, இது என்னடா வார வாரம் இப்படி சொல்லுது, ஒருவேளை நம்மளை திருப்திப்படுத்துறது அந்த அம்மா சொல்லுதோ, பாஸ்ட் ஐஸ் வைக்கணும் ஒரு மாதிரியா அப்படின்றக்காக வந்து சொல்லுது அந்த அம்மா அப்படின்னு ஒரு நாள் பிடிச்சி நிப்பாட்டிட்டாரா, அம்மா நீங்க வாங்க, நீங்க முதல்ல வார வாரம் இப்படி சொல்றீங்களே பாஸ்டர், இன்னைக்கு பிரசங்கம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சூப்பரா இருக்குது, ரொம்ப பிரமாதம் அப்படின்னு புகழ்ந்து போட்டி தள்ளுறீங்களே, சரி இன்னைக்கு நான் என்னென்ன குறிப்பெல்லாம் சொன்னேன் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு 3 பாயிண்ட் சொன்னேன், அந்த 3 பாயிண்ட் சொல்லுங்க அப்படின்னா நம்ம மண்டையை சொரிஞ்சு நின்னாங்களாம். ஒன்றும் புரியல. சரி அதை விடுங்க, ஒரு 4 வசனம் சொன்னேன், அந்த வசனம் சொல்லுங்க பார்க்கலாம்னா அந்த நம்ம திரு நிற்கிறாங்க, ஒன்றும் புரியல, ஒன்றும் சொல்ல தெரியல. சரின்னு அனுப்பிச்சு விட்டாச்சு. மறுபடியும் நம்ம அப்படி சொல்ல ஆரம்பிக்குது, வார வாரம் பாஸ்டர் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு நாள் பிடிச்சி கூப்பிட்டாங்களாமா, உண்மையே நீங்க சொல்லுங்க என்னன்னு, சரி சொல்லுங்க, என்ன நீங்க பாட்டு இப்படி சொல்லிக்கிட்டே போறீங்க, ரொம்ப நல்லா இருக்குன்றீங்க, ரொம்ப அப்படின்றீங்க, சொல்லுங்க சரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அந்த அம்மா நீங்க சொன்னாங்களா, ஐயா வேற ஒன்றும் இல்லை, நான் வந்து இந்த துணி துவைக்கிற வேலை பார்க்குறேன், மக்களுடைய துணிகள்லாம் வாங்கிட்டு வந்து அதை செலவு பண்ணி அதை நான் கொடுத்து அந்த வேலை பார்க்குறேன். எனக்கு ஒன்று தெரியும், என்னன்னா இந்த சோப்பை போட்டு தேய்தையும் தேய்ச்சா அழுக்கு போகும், ஆனா இந்த சோப்புக்குள்ள என்னன்னு எனக்கு தெரியாது, இந்த சோப்புக்குள்ள என்னென்ன மெட்டீரியல் எல்லாம் கலந்துருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும், என்ன தெரியும், இந்த சோப்பை போட்டு தேய்ச்சா அழுக்கு போகும், துணி சுத்தமாகும், நல்லா இருந்து எனக்கு தெரியும். இதை போலதான் வார வாரம் வந்து சபையில உட்கார்ந்து உங்க பிரசங்கத்தை கேட்கும் போது அப்படியே குளிச்ச மாதிரி இருக்குது, அழுக்கெல்லாம் ஓடுன மாதிரி இருக்குது, ஒரு பெரிய திருப்தியே உள்ளத்துல உண்டாகுதியா அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் இந்த பிரசங்கருக்கு விளங்குச்சான், ஓஹோ பிரசங்கத்துல இவ்வளவு விஷயம் இருக்குதா, பிரசங்கத்துல இவ்வளவு விஷயம் இருக்குதா. அப்ப பிரசங்கம் பண்ணும்போது இந்த வேலை நடக்குது. என்ன நடக்குது, இந்த வசனம் உங்களை அப்படி குளிப்பாட்டி எடுக்குது, எல்லா அழுக்கையும் நீக்குது, எல்லா அழுக்கையும் வேண்டாத காரியத்துல வெளியே பத்துது, உங்களை புது ஆளான செய்து எண்ணங்களை மாத்துது. எத்தனைக்கு விளங்குது? அகையெல்லாம் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும், கேட்க சபைக்கு என்ன செய்ய வேண்டும், ஓடி வர வேண்டும். இதன் மேலே வாஞ்சையும் தாகமும் நாட்டமும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதிகாலையில் எழும்பி அந்த ஆடுகள் எப்படி அந்த புல்லையும் அந்த பனியையும் சேர்ந்து சாப்பிடுகிறதோ அதை போல கர்த்தருடைய வார்த்தையை அதிகாலையில் எழும்பி பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலமாக உண்டாகக்கூடிய வெளிப்பாடை உள்ளத்தில் என்ன செய்ய வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால படிக்க தெரியாட்டாலும் பரவாயில்ல, கவலையே படாதீங்க, வார வாரம் சபைக்கு என்ன செய்யுங்க, வாங்க வந்து வசனத்தை கேளுங்க, வசனம் உங்களை அப்படியே குளிப்பாட்டி எடுக்கும், வசனம் உங்களை குளிப்பாட்டி எடுக்கும். ஒருவேளை வாசிக்க தெரியலையா, யாரா தெரிஞ்ச பிள்ளைல கொண்டு வந்து என்ன செய்யுங்க, வாசிக்க வைங்க. எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நல்லா எடுங்க. ஆனா எழுத தெரியாம கவலையே படாதீங்க, வசனத்தை நல்லா கேளுங்க. இந்த வசனம் உங்களுக்குள்ள போய் ஒரு பெரிய மாற்றத்தை என்ன செய்யும், உண்டாக்கும். அதிகாலையில எழும்பி நாம் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். முதலாவது உங்களை போசியுங்கள், பிறகு வேலை செய்யுங்கள். எல்லாரும் எழுந்திருப்போம், ஜெயிப்போம். அடுத்த வாரத்துல நாம் தொடருவோம், டைம் ஆயிடுச்சு. முதலாவது உங்களை போசியுங்கள், பிறகு வேலை செய்யுங்கள். எல்லாரும் கரங்க வைத்து சொல்லுவோமே, முதலாவது உங்களை போசியுங்கள், பிறகு வேலை செய்யுங்கள். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தாவே, அமர்ந்த தண்ணீருக்காக ஸ்தோத்திரம், உடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். அங்கேதான் எனக்கு இளைப்பாறுதல் இருக்கிறது, அங்கேதான் எனக்கு பரம திருப்தி இருக்கிறது. உடைய பிரசன்னத்தில் நான் தங்கும் பொழுது அங்கே நான் திருப்தி அடைகிறேன், நிறைவை பெற்றுக் கொள்கிறேன், ஆனந்தப்படுகிறேன், களி கூறுகிறேன், ஒரு ஆறுதல் உண்டாகிறது. இந்த உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான ஒரு இடம் எதுனா உடைய பிரசன்ன ஆண்டவரே. அந்த ஆடுகள் எப்படி அதிகாலையில எழும்பி போய் அந்த புல்லை மேய்கிறதோ, அந்த பனித்துளிகளை குடிக்கிறதோ, சாயங்கால வேளைகளிலேயும் அது எப்படி அந்த புல்லை பனித்துளிகளை பெற்றுக் கொள்ளுகிறதோ, அதே போல அதிகாலையில எழும்பி சாயங்காலத்திலே கர்த்தா நான் அடைகிற வேளையிலே நான் உடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த வார்த்தை வெளிப்பாடாக எனக்குள்ளே மாறட்டும், இந்த வார்த்தை எனக்குள்ளே வெளிப்பாடாக மாறட்டும் கர்த்தாவே. சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துகிற சத்திய ஆவியானவரே, என்னை சத்தியத்துக்குள்ளே நடத்தும். இந்த சத்தியங்களை எனக்கு விளங்கட்டும். நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் ஆண்டவரே. எனக்கு ஒரு சில காரியங்கள் புரியல, உண்மைதான், இருந்தாலும் பரவாயில்ல, நான் தொடர்ந்து வாசிக்கிறேன். வாசிக்க வாசிக்க என்னை அறியாமலேயே எனக்குள்ள ஒரு பலன் உண்டாகிறது, ஒரு தெம்பு உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவரே, என்னை உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். நல்ல மேய்ப்பரே, என்னை உடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வசனங்களை எல்லாம் எனக்கு விலக்கி காண்பியும், என்னை போசியும், என்னை போசிங்க தாவே.
என்னை போசியும். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். நல்ல மேய்ப்பரே, எங்களை அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு அழைத்து செல்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உடைய வார்த்தைக்குள்ளாகவும் பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாட்டுக்குள்ளாகவும் இன்றைக்கு எங்களை அழைத்து சென்றீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை கர்த்தாவுடைய வார்த்தைக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாட்டுக்குள்ளாக அழைத்து செல்ல வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விளங்காத காரியங்களை எங்களுக்கு விளக்கி காண்பியும். நாங்கள் அதிகாலையில் எழும்பி இந்த வார்த்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் கர்த்தாவே. முதலாவது நாங்கள் எங்களை வார்த்தை கொண்டு போஷித்துக் கொள்ள, பிறகு வேலை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. அவ்விதமாய் செய்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருடைய கத்தா ஆத்தும தாகமும் கத்தாவே தீரட்டும் ஆண்டவரே. உடைய உள்ளான தாகம் தீரட்டும். இவர்களுக்குள்ள இந்த ரட்சிப்பின் தண்ணீர் ஊற்றெடுத்து பெருக்கெடுத்து ஓடட்டும் கர்த்தாவே. உடைய தேவைகள் எல்லாம் சந்தித்தரலும். எல்லா தேவைகளையும் சந்திக்கிற மெய்ப்பரே, எல்லா தேவைகளையும் சந்தித்து இந்த நாமத்தை மையப்படுத்துகிறீரா இருக்கா ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நம் அனைவரோடும் கூட சதாகாலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.